ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம லாஸ்ட்டு செஷனில் டஸ் காட் எக்ஸிஸ்ட், கடவுள் இருக்காரா அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாரம் நம்ம கொஞ்சம் அந்த பிக் பேங் பற்றி, இந்த மாதிரி சயின்ஸ் நம்பிக்கையா இல்லை ஆன்மீகம் நம்பிக்கையா அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் குறிப்பாக நம்ம டஸ் காட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற இந்த டைட்டிலில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக? மறுபடியும் அதே பிரச்சனை தான் பண்ணுது. ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம பேசும்போது லாஸ்ட் வீக் ஒரு அந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்ன நாள்னு பார்த்தோம்? வேர்ல்டு மஸ்கிட்டோ டே அப்படின்றது ஒன்று பார்த்தோம். இன்னொன்று சயின்டிஃபிக் நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ விஞ்ஞான ரீதி, அதாவது மக்களை குருட்டுத்தனமாக நீங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காதீங்க. நம்ம நம்ம லைஃப்பில் யோசிக்கணும், ரீசனிங்ஸ் இருக்கணும், அர்த்தங்கள் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும். கண்கூட பார்த்து விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக்காக நம்பணும். சயின்ஸ் இல்லாத காலம் வரைக்கும் குருட்டுத்தனமாக எல்லோரும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம யோசித்து நம்ம கண்கூட பார்த்து நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்றத பற்றி சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால தான் மக்கள் பல விதங்களில் கடவுளை பற்றி கேள்விகளை கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சுது இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். குறிப்பாக ஒரு விஞ்ஞானியை பற்றி பார்த்தோமே, ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ அவர் சொல்கிற நிறைய கூற்றுகளை வச்சு எப்படி விஞ்ஞானம் கடவுள் இல்லைன்றதை சொல்லுது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப பேசிக்காக காமனாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முதல்ல கடவுளை தேடி பார்த்தா கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாரு. ஸோ அதனால் கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். கண்ணில் பார்த்தா தான் நம்புவோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் அவர் கண்ணில் பார்க்க முடியல அப்படின்றது சயின்ஸ் மூலியமாக நம்ம கண்ணால் பார்க்க முடியலன்றனால நம்ப மாட்டோம் அப்படின்னோடனே அவர் கொடுக்குறாருன்ற டெஃபினேஷனை பார்த்தோம். ஐ பிலீவ் த சிம்பிளஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன், தெர் இஸ் நோ காட், நோபடி கிரியேட்டட் த யூனிவர்ஸ், நோ ஒன் டைரக்ட்ஸ் அவர் ஃபேட். விதியெலாம் கிடையாது, கர்மாலாம் கிடையாது, ஸோ சொர்க்கம் நரகம்லாம் கிடையாது, அடுத்த ஜென்மம்ன்றது கிடையாது. ஸோ இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஏன்னா கடவுள்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நிறைய அதில் குழப்பங்கள் இருக்குது. அதில் விளக்கம் கொடுக்கறதுலாம் கஷ்டம், அதை நிரூபிக்கிறது கஷ்டம். அதனால் இல்லைன்னு சொல்லிட்டோன்னா ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான்றதை பார்த்தோம். சரிங்க, அப்போது நம்ம வாழ்க்கை யாரும் நிர்ணயிக்கிறது இல்லை, கடவுள் இதை படைக்கலை, இதெல்லாம் கடவுளால் உருவாக்கப்படலை நம்ம யாருமே அப்படின்னா, அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற கேள்விக்கு அவங்க பதில் என்னவாக இருந்துச்சு? நம்மளாம் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு, பை சான்ஸ், எதர்ச்சியாக வந்தோம். எதர்ச்சியாக எதுலேருந்து வந்தோம்னு சொல்கிறாங்க? ஒரு 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 கோழியோடைய ஃபோட்டோலாம் போட்டு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோமே. லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். சரி, அது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு லேபில் உங்களால் ஒரு சின்ன உயிரியாவது உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் அதுக்கு அவங்க கொடுக்குற பதில் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ அந்த பசங்களும் நிறைய பேர் அந்த பதில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? கொஞ்சம் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரத்தில் காட்டிடுவோம், கூடிய சீக்கிரத்தில் காட்டிடுவாங்க. நிறைய விஷயங்கள் எப்படி விஞ்ஞானம் வளர வளர நிரூபித்து காட்டினாங்களோ அந்த மாதிரி இதையும் நிரூபித்து காட்டிடுவாங்க. பட் நிரூபித்து காட்டிடுவோன்னு சொல்கிறது வேறு, நிரூபித்து காட்டுறது வேறு. கரெக்டாக? ஸோ ரெண்டுக்கும் நிரூபித்து காட்ட போகிறோன்னு சொல்கிறத நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம எப்பேற்பட்டவங்க அப்படின்றதையும் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்த்தோம். அந்த பையன்கிட்ட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். உனக்கு வேலை தராங்கப்பா, செக்கு, ஸோ போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பிரபுபாதர் இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பார். 3008 அப்படின்ற இந்த தேதியை போட்டு ஒருத்தர் நீ வேலை செய்கிறவன், உனக்கு சம்பளம், இப்போ நீ செய்கிற வேலைக்கு உனக்கு சம்பளம்னா 3008ன்ற வருஷத்தில் தரேன் அப்படின்னு சொன்னாரா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். என்னை ஏமாத்துறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அதுவே விஞ்ஞானிகள் நாங்கள் இன்னொரு 10 வருஷத்தில், 50 வருஷத்தில், 100 வருஷத்தில் நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிரூபிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ அதனால் இப்போது அவர் சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு விஷயம்
கிளாஸ் முடிக்கும்போது நம்ம இதுதான் பார்த்துருந்தோம். ஒன் கேனாட் ப்ரூவ் தட் காட் டசன்ட் எக்ஸிஸ்ட். விஞ்ஞானம் என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் அவங்க பேசிகிட்டு இருந்தாலும் விஞ்ஞானத்தில் உண்மையிலேயே கடவுள் இல்லைன்றதை நிரூபிச்சிட்டாங்களா, நிரூபித்து காட்டுறாங்களா? கடவுள் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் ரொம்ப எளிமையான விளக்கம்னு அவர் சொன்னார் அப்படின்னு. சரிங்க, அப்போ கடவுள்ன்றவரை ஒதுக்கிடுங்க. அவரை ஒதுக்கிட்டு உங்களால் மற்ற விஷயங்கள் எல்லாம் விளக்க முடியுமா? இந்த கிரியேஷன் எப்படி ஆனிச்சுன்றதை உங்களால் விளக்க முடியுமா? பிக் பேங்குன்னு சொல்கிறீங்க, காட்ட முடியுமா? காட்ட முடியாது. உயிர் எங்கேருந்து வந்தது? உயிர் கெமிக்கல்ஸ்லேருந்து வந்தது. அதை உங்களால் நிரூபித்து காட்ட முடியுமா? காட்ட முடியல. முன்னாடி ஆச்சு, இதுக்கப்புறம் காட்டுறோன்றீங்க. அதே மாதிரி ஒருத்தன் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தான், ஏன் கஷ்டப்படுறான், ஏன் இது நடக்குது அது நடக்குதுன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் என்ன? பை சான்ஸ். அதுவும் அர்த்தம் உள்ளதாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ இப்போ இப்பேற்பட்ட விதத்தில் இவ்வளவு கேள்விகள் இருக்கும் பொழுது இப்போ இந்த இன்னொரு பக்கத்தினுடைய வாதங்களையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம்னா என்ன? கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்க. மொத்தம் இருக்கிறதே 2 பேர் தான். கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க. ஸோ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களாலையும் கடவுளை ஒதுக்கி அவங்களால விளக்கங்களை தெளிவாக தர முடியறதில்லை. சரி, அப்போ கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்களாவது தெளிவாக தராங்களா அப்படின்றது பார்க்கணும்ல. ஸோ அதுதான் அன்றைக்கி நிறையா கேள்விகளில் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். உலகத்துலேயும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் அதுதான். இன்றைக்கி உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை மதங்கள் இருக்குது? எக்கச்சக்கமாக இருக்குது. உண்மையிலே சொல்லணுன்னா வெவ்வேறு பிரிவுகளாக நிறையா வகைகளாக இருக்குது. அவ்வளவு மதங்கள் இருந்தாலுமே கூட கடவுளை நம்பாதவர்களை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தமிழில் என்ன வார்த்தை? கடவுள் ஏத்திஸ்ட். இங்கிலீஷில் அது ஏத்திஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஏத்திஸ்ட்னு பேர். தமிழில் நாத்திகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாத்திகன்னா கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க. ஏத்திஸ்ட் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க. ஸோ உலகத்தில் இப்போ இது வந்து ஒரு நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். முதல்ல என்ன நாடு இருக்குது? சைனா. எல்லாத்துலேயும் நம்பர் 1ல் இருக்கும் போல் இருக்குது. பாப்புலேஷன்லேயும் இருக்குது. ஸோ இதில் பார்க்கலாம் 74% சீன மக்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 74%ங்கிறது என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த நாட்டில் இருக்கவங்களுடைய சதவிகிதம் அது. ஸோ இது கீழே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவில் 2022 எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. 2021-22 இந்த சமயத்தில் அவங்க எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. ஸோ ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரி ஒரு நாடாக இருக்குது. இதில் இந்தியாவில் 2% போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது? வெளிப்படையாக நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுடைய எண்ணிக்கை இது. இன்னும் ஒரு சில நிறைய பேர் கடவுள் இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், 2க்கும் நடுவில் இருக்கேன், மேபி கடவுளை காட்டினாங்கன்னா நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே தெளிவாக கடவுளை பற்றி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான நபர்கள் தான். இன்னும் அதில் ஒரு சிலர் வந்து எல்லாருமே கடவுளுங்கிறாங்க, ஒரு சிலர் நீ தான் கடவுள்ன்றாங்க, நான் தான் கடவுள்ன்றாங்க. இந்த மாதிரி நிறையா விதங்களில் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி உலகம் முழுவதுலேயும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டோனாலும் இங்கே 2%ன்னு பார்த்தோம் இல்லையா? துரதிருஷ்டவசமாக, ஏன் துரதிருஷ்டவசம்ன்றது இந்த கிளாஸ் முடியும் போது நமக்கு தெரியும். துரதிருஷ்டவசமாக நிறைய தலைவர்களே, முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி, இப்போ நாட்டில் வழிநடத்தக்கூடிய சில தலைவர்களும் சரி, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஏதாவது லீடர் தெரியுமா உங்களுக்கு? ஏத்திஸ்டா, ஸ்ட்ராங்காக நாஸ்திகராக இருந்தவர், தாடி வச்சுட்டு இருப்பார்ல அவர், பெரியார். ஓகே. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்கிறாரு. இந்திய அளவிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே இந்தியாவில் வந்து செல்லமாக மாமா அப்படின்னு கூப்பிடுவோம். ஜவஹர்லால் நேரு. அவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. கடவுள் இல்லைன்றதை மிகப்பெரிய அளவு பிரச்சாரம் செய்த நபர். அடுத்தது இவரை பற்றி தெரியுமா? பேரையாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மேலே பேர் இருக்கு புக்கில், மேலே ஃபோட்டோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். பகத்சிங். அவர் வந்து ஒரு புஸ்தகமே எழுதியிருந்தார். இந்த அதில் புக்கு பேர் என்னன்னு இருக்கு? வை ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட். நான் ஏன் நாத்திகன் அப்படின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கியிருக்கார். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்.
இன்னும் ஒரு சிலர் கடவுளை நம்புகிறவங்களும் கடவுளை பற்றின விளக்கங்கள் அவங்க கொடுக்கும்போது அதிலேருந்து பார்த்தோன்னா உண்மையிலே அவங்களுக்கும் கடவுளை பற்றி எதுவுமே தெரியலன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ நான் இந்த உதாரணங்கள்லாம் இந்திய அளவில் சொன்னேன். அவர் சொன்னார் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உதாரணம், ரொம்ப பிரபலமாக எல்லாருக்கும் தெரிந்த நபர். முன்னாடி ஒரு உதாரணம், நான் எப்படி இந்தியாவில் மாமான்னு கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னேனோ, இவர் என்னன்னு சொல்லுவாங்க, அவர் பேருக்கு முன்னாடி ஒரு டைட்டில் கொடுத்து கூப்பிடுவாங்க, தந்தை பெரியார். ஸோ அவர் பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணதும் இதுதான், கடவுளை மற மனிதனை நினை. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, கடவுளை மற மனிதனை நினை. ஸோ மற்றதுக்குள்ளெல்லாம் போவோம், ஜஸ்ட்டு வெறுமனை இதை மட்டும் படித்து பாருங்களேன். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், சரி அது இன்றைக்கி கிளாஸ் போக முட்டாளா இல்லை அது அர்த்தம் உள்ளதான்றது நம்ம அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவோம். கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? ஏதாவது சாதுவாக இருக்க நபர், கடவுளை தீவிரமாக கும்பிடுறவங்க, பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்ல நபர்களாக சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களா, இல்லை பெரிய அளவு அவங்க வந்து திருட்டு, கற்பழிப்பு, கொலை இதை பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்களா? பொதுவாகவே கேட்குறேன். ஏன்னா முன்னாடி நம்ம போன செஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கூட நம்ம பார்த்தோம், ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறத, கடவுளை நம்புறவங்க தான் அடுத்த ஜென்மம் இருக்குது, பாவம் இருக்குது, புண்ணியம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குன்னுலாம் நினைக்கிறாங்க. பட் கடவுளும் கிடையாது, இது எதுவுமே கிடையாதுன்னு அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போது இயற்கையாகவே கடவுளை நம்புகிறவங்க, பாவம் இருக்குது புண்ணியம் இருக்குதுன்னு நம்புகிறவங்க ஒழுக்கமாக இருப்பாங்களா, காட்டு மிராண்டியாக இருப்பாங்களா? ஒழுக்கமாக தான் இருப்பாங்க. யார் ஒருத்தன் பாவமே கிடையாது, புண்ணியமே கிடையாது, இது நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணுற நபர் கிடையாது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவன் எப்படி இருப்பான்? ஒழுக்கம் இல்லாமல், அவர் பயன்படுத்தின வார்த்தையை பயன்படுத்துவோமே, காட்டு மிராண்டியாக இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ அதனால் அந்த கூற்றுலேயே ஒரு கொஷின் மார்க் இருக்குது. சரி, அதெல்லாம் விடுவோம். இப்போ மெயின் உங்களுக்குமே ஒரு சில பாயிண்ட்ஸ் அன்றைக்கி கிளாஸ்லலாம் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். இப்போது நமக்கே நம்ம இத்தனை ஒரு சில செஷன்ஸில் பார்த்தோம், நீங்கள் இந்த யூத் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதோ பண்ணலையோ அதை கூட விடுங்க, நமக்கே இயற்கையாகவே தோணக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற யாரோ ஒரு நபர் இருப்பார். எல்லாமே நம்ம கட்டுப்படுத்துகிறோமான்னு கேட்டால் இல்லை, நமக்கு மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அப்போ கடவுள் இருப்பாருன்றது ஒரு இயற்கையான ஒரு எண்ணம், தானாகவே வரக்கூடிய எண்ணம். பட் அதை மீறியும் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களும் சரி, விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவங்களும் சரி, அவங்களே என்ன சொல்கிறாங்க, கடவுள் இல்லைங்கிறாங்க. எதனால் ஒருத்தன் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறான்? என்னென்ன வாதங்கள் அவங்க முன் வைப்பாங்கன்னு கேட்குறேன். ஜாதி ஓட்டு வேணும் இல்லை. இப்போ என் கேள்வி என்னென்னா, கடவுள் இல்லைன்னு இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் நம்ம சைனாவில் 74% மக்கள்னு பார்த்தோம். ஒரு நாட்டிலையும் ஒரு அளவுக்கு மக்கள் இருக்காங்க. ஏன் ஒருத்தன் வந்து கடவுள் இல்லை, நான் கடவுளை நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன பொதுவாக முன் வைப்பாங்கன்னு கேட்குறேன். கோயிலுக்குள்ளே உடலேன்றனால கடவுள் இல்லைன்னு கிடையாதுல்ல. வேறு நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நம்ம கேட்குறதெல்லாம் அவர் தரணும், ஆனால் தரமாட்டேன்றாரு, அதனால் கடவுள் இல்லை. ஓகே, சூப்பர். வேறு கிட்டத்தட்ட அதே பதில் தான். நம்ம நினச்சது நடக்க மாட்டேங்குது, நம்ம கேட்குறது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கடவுளாக இருக்கவர் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கணும்ல, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் தரணுமே, அவர் தானே கடவுள், அப்படிப்பட்டவர் தானே கடவுளாக இருக்க முடியும். ஸோ நம்மளை அவர் தான் படைச்சார்னு சொல்கிறீங்க. படைச்சவர் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஒழுங்காக கொடுத்துருக்கணும்ல, அது ஒழுங்காக கொடுக்கலன்றப்போ அவர் இல்லை. சமுதாயத்தில் எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் நடக்குது. சூப்பர் 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 பாயிண்ட். கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. ஸோ சின்ன குழந்தைங்களையும் அவர் தான் படைச்சிருக்காரு. உலகத்தில் நிறைய தப்பு நடக்குது, அந்த தப்பு எதுவுமே நடக்கக்கூடாது கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா
ஆனால் அதில் தப்புலேயும் ரொம்ப மோசமானது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுவும் சைல்டு அப்யூஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப தப்பானது, குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது. அப்படி நடக்கும்போது கடவுள் உள்ளே புகுந்து அதை நிறுத்த முடியாதா? அது ஒன்றை மட்டும் தடுத்துருக்கலாமே, அந்த பவரை காட்டி தான் நம்ம நம்பியிருக்கலாம். ஸோ கடவுளுடைய சக்தியை காட்டியிருந்தால் நம்பியிருக்கலாம், கடவுள் இருக்கன்றதை காட்டினா நம்பியிருக்கலாம். எதுக்கு இத்தனை பேர் வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்னு இவ்வளோ அவர் யோசிக்க விடணும்? கடவுள் இருக்கேன் அப்படின்றத அவர் காட்டினார்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா போதுமே, எந்த பிரச்சனையுமே இல்லையே, எல்லாருமே நம்பிட்டு போயிடுவாங்க இல்லையா? அது ஒன்று சிம்பிளாக பண்ணலாமே. ஸோ முதல்ல மக்கள் எடுத்தோன்னே கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்விக்கு எவ்வளவோ பதில்கள், எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கியூமெண்ட் அவங்க எடுத்து முன்னாடி முதல் வைக்கக்கூடியது என்ன, நம்ம இந்த கிளாஸ்லேயே கூட ஸ்டார்டிங்கில் அதை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிறது என்ன, கண்ணில் பார்த்தா நம்புவோம். ஸோ கடவுளை நீங்கள் கண்ணில் காட்டுங்க, கடவுளை கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா நம்ப போகிறோம். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு கடவுளை, எங்கெங்கெல்லாம் தேடி இருக்கோம்? ஆகாயத்துக்கு மேலேயும் தேடியாச்சு, இங்கேயும் ஒரு இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. உலகம் பூரா விஞ்ஞான தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம எவ்வளவோ பார்க்குறோம். ஆனால் கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா? தெரியல. அதனால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது ஒரு சின்ன விஷயம், இந்த ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இது என்னது? ஏகப்பட்ட சாப்பிட்ற பதார்த்தங்கள் இருக்குது, ஓகேவா? இப்போ இத்தனை பதார்த்தங்களை ஒருத்தர் கண்டிப்பாக சமைச்சிருக்கணும், கரெக்டாக? ஆமாவா இல்லையா? ஆமாம். 3 பேருமே ஒத்துக்கிறீங்க ஆமான்ட்டு, இல்லையா? ஆமாம். சரி, சமைச்சவங்க யாருன்னு சொல்லுங்கள். மனிதர், செஃப்பு. அடேங்கப்பா, மனுஷன்தான், செஃப்பு தான், அதெல்லாம் ஓகே தான். அந்த நபர் யார்? ஏன் தெரியல? ஸோ இப்போ இதை பார்க்குறீங்க, நீ கொடுத்த ஆன்சர்ஸ்லாம் ஓகே தான். இப்போ நான் ஜஸ்ட்டு கேட்குறேன், இப்போ இதை பார்க்குறோம், பார்த்தோன்னே இதை சமைச்சது யார் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த பொருளை பார்க்கறதன் மூலிமா சமைச்சவர் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறேன். இது ஒரு ஆணா பெண்ணா சமைச்சது? தெரியாது. இந்தியனா ஃபாரினரா? தெரியாது. கருப்பாக இருப்பாங்களா வெள்ளையாக இருப்பாங்களா? தெரியாது. வயசானவங்களா யங்ஸ்டர்ஸா? ஏதாவது கெஸ் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். இந்தியன்னு நினைக்கிறீங்க, ஏன்னா இந்தியன் சாப்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன் ஃபாரினரில் யாராவது ஒருத்தவங்க இந்தியன் குக்கிங் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கக்கூடாதா? இங்கே நீங்கள் இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா பிரசாதம் சாப்பிட்றீங்க, சமைக்கிறவங்க இந்தியனாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இங்கே அற்புதமாக இந்தியன் ஐட்டம் சாப்பிட்றோம். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களும் சமைக்கிறாங்க. இங்கே எத்தனையோ ஹோட்டலில் யார் வேணாலும் சமைக்கிறாங்க. ஸோ இந்த உதாரணத்தின் மூலிமா என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா, ஒரு படைப்பை பார்க்கும் பொழுது அந்த படைப்பை பார்க்கறதுனால படைத்தவரை நம்மளால் அதில் பார்த்துட முடியாது. புரியுதா? கிரியேஷனை பார்த்துட்டு கிரியேட்டர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறது தப்பு. கடவுளை நான் என் கண்ணில் பார்க்கணும், கடவுளை நான் கண்ணில் பார்க்கணுன்னு சுற்றுறோம், தேடுறோம் இல்லையா? பார்க்குறோம், ஆகாயத்துக்கு மேலாம் தேடிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம். எங்கேயுமே கிரியேஷனை பார்க்கறதன் மூலிமா யார் கிரியேட்டர்ன்றதை தெரிஞ்சிக்க முடியாது. பட் கிரியேஷனை பார்க்கறதன் மூலிமா கிரியேட்டர் இருக்காருன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதை சமைச்சதை பார்த்தோன்னு என்னென்ன சொன்னீங்க? மனுஷன் சமைச்சிருக்கணும், செஃப்பு சமைச்சிருக்கணும், யாரோ ஒருத்தவங்க சமைச்சிருக்கணும்னு சொன்னீங்க, கரெக்டா? உங்ககிட்ட இருந்து பதில் யாருமே சமைக்காமல் வந்திருக்குன்னு வரல, இது தானாக வந்திருக்குன்னு வரல. இயற்கையான முதல் பதில் யாராவது ஒருத்தர் சமைச்சிருக்கணும் அப்படின்றது. பட் யார் சமைச்சான்றது இதை பார்த்தோன்னா நமக்கு தெரியாது. எந்த ஒரு எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இவ்வளோ அழகாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு கட்டினதாக இருக்கட்டும், இல்லை அந்த வீடை டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், இந்த டிசைனிங்கை பார்த்து, இந்த வீட்டை பார்த்து, இந்த வீட்டை டிசைன் பண்ண நபர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஆணா பெண்ணா? மறுபடியும் அதே கேள்விகள். இந்தியனா வெளிநாட்டுக்காரங்களா?
வயசானவங்களா, சின்ன பையனா சொல்ல முடியாது. அவர் குள்ளமாக இருப்பாரா, உயரமாக இருப்பாரா, எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க முடியும், யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்கணும். பேசிக் நாலேஜ் இது. ஸோ கடவுள் இருக்காருன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்க, கடவுளை கண்ணில் காட்டுங்கன்னு கேட்குறவங்களுக்கு முதல் விஷயம், நீங்கள் இந்த படைப்பை சுற்றி 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 பார்க்கறது மூலிமா அந்த கடவுளை பார்க்க முடியாது. பட் அந்த படைப்பை பார்க்கறது மூலிமா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம், கடவுள் இருக்காரு. கடவுள்ன்றதை விடுங்க, அதை படைத்தவர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற முதல் 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 பேசிக் ஒரு ஸ்டெப்பு. ஸோ கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இதுக்கே பதில் கிடையாது. இந்த கேள்வி கேட்டோம்னாலே, கடவுள் இருக்காருன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்க, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட இந்த கேள்விக்கு நம்ம அவங்ககிட்ட ஒரு பதில் கேட்டோம்னா கூட அதுக்கும் பதில் கிடையாது. ஸோ ஒரு படைப்பை பார்க்கறதன் மூலிமா நமக்கு கடவுள் அதை கிரியேட் பண்ண வர நம்ம அந்த படைப்பில் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிற லாஜிக்கே தப்பானது. இப்போ உடனே உங்களோட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா இருக்கும், உனக்கு ஏதாவது தோணுச்சு இப்போ இந்த விஷயத்தை கேட்கும்போது? ஓகே, ஸோ கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கிரியேஷன்லேருந்து. பட் ஒரு சிலர் பார்த்துருக்காங்களே, யாரோ ஒரு சிலர் ஆண்டாள்னு இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு கடவுளை தன்னை காட்டினாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கேள்விப்பட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, கடவுளே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ தான் நான் அடுத்து யாராவது கேட்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இப்போது சரிங்க, அந்த சமைச்ச பொருளை பார்த்தோன்னே சமைச்சவர் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இப்போ இந்த வீட்டை பார்த்தோன்னே வீட்டை கட்டினவங்க யார், டிசைன் பண்ணவங்க யாரும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் அவங்கள நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அது அவங்கள வந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்ட முடியும். அவர் நான் வந்து தேடுறேன், இதை சமைச்சவங்க யார் 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 யாருன்னு தேடுறேன் அப்படின்னா அந்த சமைச்சவர் மேபி முன்னாடி வந்து நான் தான்ப்பா சமைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் தெளிவாகிடுது. ஸோ இப்போ என்னால் படைப்பை பார்த்து கடவுளை பார்க்க முடியல, புரியுது. அப்போ அந்த கடவுளே என் கண் முன்னாடி வந்து நின்று நான் தான்ப்பா அது படைத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டினா முடிஞ்சது ஆன்சரு. ஏன் அவர் காட்ட மாட்டேங்கிறாரு, ஏன் அவர் கோழையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி இது ஒரு கேள்வி. நம்ம இப்போ பெரியார்ன்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அவர் ஒரு 15 கேள்விகள் முன் வச்சுருக்கார். கடவுளை நம்புறவங்க கிட்ட வந்துட்டு இந்த 15 கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுங்க பார்க்கலாம், அப்போ நான் கடவுள் இருக்காருன்றதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல்ல அவர் சொல்லக்கூடிய கேள்வி இது, கடவுளை பார்த்து கேட்குறாரு இந்த கேள்வியை, ஆர் யூ கவர்டு, நீ என்ன கோழையா, எப்போ பார்த்தாலும் மறைஞ்சிருக்க, ஆல்வேஸ் ஹைடிங், நெவர் அப்பியரிங் பிஃபோர் எனி ஒன், ஏன் எப்போவுமே மறைஞ்சிக்கிட்டு இருக்க, ஏன் கண்ணு முன்னாடி தெரிய மாட்டேன்ற, நீ என்ன கோழையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேள்வி கேட்டிருக்கார். ஸோ நிறைய பேர் இதை தான் கேட்பாங்க. ஸோ கடவுளை படைப்பை பார்த்தோன்னா கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிலங்க, அவராக வந்து காட்டலாம்ல, காட்டினா நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இங்கே இன்னொரு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம், முதல் விஷயம் நம்ம பார்த்தோம், படைப்பை பார்க்கறது மூலயமா அந்த கடவுள் யாருன்றதை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்ட்டு, கடவுள் இருக்காருன்றதை புரிஞ்சிக்க முடியும்னு. இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன, அப்படி நீ உண்மையிலே இருக்கு அப்படின்னா நீ வந்து என் கண்ணு முன்னாடி காட்டு, நீ காட்டு நான் நம்புகிறேன், காட்டலைன்னா நான் நம்ப மாட்டேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின், இப்படி கேட்கக்கூடிய கேள்வி அர்த்தமுடையதாக தோணுதா, அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கா? அர்த்தம் உள்ளதாக இருக்குது, தெரியல. ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். நான் ஏபி தான் கொடுத்தேன், சிஏ கொடுக்கல. கேள்வி அர்த்தம் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். ஸோ ஓகே, உங்கள் 2 பேருக்கும் அர்த்தம் உள்ளதா மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போது நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு காலேஜ் இருக்கு இல்லையா, உங்கள் காலேஜ் பிரின்சிபல் அப்படின்னு யாராவது இருக்காங்க, பேர் புதுசாக வந்திருக்காங்க அதனால் தெரியல. சரி, மேலா ஃபீமேலா? ஏன்னா மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. ஓகே ஓகே, ஒருத்தங்க ஹெச்ஓடியாக இருந்து ஆயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள் காலேஜுக்கு பிரின்சிபலே கிடையாது, உங்கள் காலேஜுக்கு பிரின்சிபலே கிடையாதுப்பா. இருக்காங்களா?
இருந்தாங்கன்னா இப்போ இங்கே முன்னாடி வர சொல். கூகுளில் சர்ச் பண்ணால் நான் ஏன் நம்பணும்? கூகுள் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் நம்பணும்? எனக்கு என் கண்ணு முன்னாடி இப்போ நான் உங்கள் பிரின்சிபலை பார்க்கணும், நீ கூட்டிகிட்டு வா, இல்லை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லி அவங்க வந்தால் தான் இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்காங்கன்னு நான் நம்புவேன். என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், அடுத்த கேள்விக்கு நான் பதில் அடுத்த சொல்கிறேன். நீ பார்த்தன்றது இப்போ உன் கேள்வி என்னன்னா, சரி நான் பிரின்சிபலை பார்த்துருக்காங்க, இப்போ அதனால் வந்து நான் சொல்கிறது நீங்கள் நம்புங்க அப்படிங்கிற. நீ வந்து பிரின்சிபல் இல்லைன்னு வச்சுக்கலாமா? முதல்ல அது ஒத்துக்கிறியா? நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்தாலே உன் கேள்விக்கு ஆன்சர் வந்துடும்ன்றேன். இப்போ பார்த்துருக்கோம் பார்க்கலன்றது அடுத்த விஷயம், அதுக்கு அடுத்தது போகிறோம். இப்போ முதல்ல என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒன்னால் இந்த நிமிஷத்தில் உன்னுடைய பிரின்சிபல் இங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்த முடியாது அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் உள்ளதா அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கா? அர்த்தம் இல்லை. இதுவே உன் பிரின்சிபலை என் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து காட்டினாதான் நம்புவேன்னு சொன்னால் அர்த்தம் இல்லாத கேள்வியாக தெரியுது. பட் கடவுளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா மட்டும்தான் கடவுளை நான் நம்புவேன்னு சொல்கிறது நமக்கு அர்த்தம் உள்ளதாக தெரியுது. கரெக்டா? உன் கேள்விக்கு வரேன், உன் கேள்விக்கு நம்ம போக போக அதுக்கும் ஆன்சருக்கு வரேன். புரியுதா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? பிரின்சிபல்ன்றவங்க எவ்வளோ பெரிய ஆள்? அந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு, அந்த காலேஜ் எவ்வளோ பெரிய காலேஜ்? சேலத்தில் ஒரு முக்கியமான காலேஜ், சரி. பட் இந்தியா லெவலில், உலக லெவலில் ஒரு சின்ன ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டான காலேஜ். அந்த இன்சிக்னிஃபிகண்ட்டான காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபலே நான் ஆர்டர் பண்ணால் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அப்படின்ற போது நீ யார்? நீ நம்பினா நம்பாட்டி போ, நான் எதுக்கு, நீ ஆர்டர் பண்ணுறதுக்காக நான் எதுக்கு வந்து நிற்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது, கடவுள் உங்களை என்ன இந்த உலகத்தை நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் படைத்தவர் அவர்னு சொல்லப்படும் பொழுது, அப்பேற்பட்ட நபர் நான் கூப்பிட்டேன்றதுக்காக என் கண்ணு முன்னாடி ஓடி வந்து அவர் நின்னாதான் அவரை நான் நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறதும் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ கிருஷ்ணர் கீதையில் இதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு. 7வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நாகம் பிரகாஷ சர்வசிய யோக மாயா சமாவிருத்தா மூடோயம் நாபிஜானாதி மாமேபிய பரம் அவ்வியம் அப்படின்றாரு. I am never manifest to the foolish and unintelligent people. For them, I am covered by my internal potency. Therefore, they do not know that I am unborn and infallible. கிருஷ்ணர் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் என்னை வெளிப்படுத்துறது இல்லை. யாருக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையோ நான் எதுக்கு அவங்ககிட்ட என்னை வெளிப்படுத்தணும்? எவனுக்கு நம்பிக்கை இருக்கோ நான் வெளிப்படுத்துகிறேன், நம்பிக்கை இல்லாத நபருக்கு நான் ஏன் வெளிப்படுத்தணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, அவரை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் காட்டினா மட்டும்தான் உங்களை நம்புவோன்னு சொல்கிறதும் அர்த்தம் இல்லாத விஷயம். அழகாக பிரபுபாதர் எக்ஸாம்பிள் கொடுப்பாரு, பக்தர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தலைவர் இருக்கார், மோடியே எடுத்துக்கோமே. மோடின்றவர் நான் நம்பவே இல்லை, இப்போ என் கண்ணு முன்னாடி அவர் வந்தால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னோன்னா அது ஏற்புடையது இல்லை. அதே தான் கடவுளுக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், மேன் சேஸ் ஷோமி, கடவுள்கிட்ட சொல்கிறான் ஷோமி அண்ட் ஐ வில் ட்ரஸ்ட் யூ அப்படின்னு. கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன சொல்கிறாரு? ட்ரஸ்ட் மீ ஐ வில் ஷோ யூ. சிம்பிள். இப்போ அவர் கேட்டார் கேள்வி, நான் என் பிரின்சிபலை பார்த்துருக்கேன், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு. இப்போ நான் கடவுளை பார்த்துருக்கேன்னு சொன்னால் நீ என்ன பதில் சொல்லுவ? சொல்ல முடியும். அதே தான் இப்போ நான் கேட்குறேன், நான் இப்போ கடவுளை பார்த்துருக்கேன்ற பதிலை சொன்னேன் அப்படின்னா அப்போ நீ உடனே ஏற்றுக்குவியா? நான் சொல்கிறேன், அவர் வேணும் கொனந்த மரவிந்த தலாய தாக்ஷம், கையில் புல்லாங்குழல் ஏந்திருப்பார், பட்டு பீதாம்பரம் அணிஞ்சிருக்காரு, நீல நிறத்தில் இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அப்போ உடனே நம்ம ஏற்றுக்குவோமா? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்கள் பிரின்சிபலை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த கதவு கொஞ்சம் சாத்தும். நம்பிக்கை
அப்படி நானும் சொல்ல இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ் எப்படின்னா உங்களுக்கு இருக்க சந்தேகமும் வெளியில் மக்களுக்கு இருக்க சந்தேகம் தான் நான் அவங்ககிட்ட கேட்குறது. ஸோ இப்போ பதில் என்ன அப்படின்னா நான் சொல்ல வந்தது, இப்போ உங்கள் பிரின்சிபலை நான் பார்த்ததில்லை, பட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு அவங்க இப்படி உயரமாக இருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நிறத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் இப்படி இது அதெல்லாம் சொல்கிறீங்க. நான் பார்த்ததே இல்லை. உங்களால் என்கிட்ட வந்து என்னை புரிய வைக்க முடியும். இப்போது ஒரு 3வது நபர் வராங்க. இப்போ தான் அவர் வந்திருக்காரு கிளாஸுக்கு, சரியா? இப்போது அவர் என்கிட்ட உங்கள் பிரின்சிபலை பற்றி கேட்குறாரு, சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் பார்த்ததில்லை, கரெக்டாக? யார் பார்த்துருக்கா? நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. பட் இப்போ அவர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் சொன்ன அதே டிஸ்கிரிப்ஷனை நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நான் சொன்னது கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். இப்போ நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ உங்கள் பிரின்சிபலை பற்றி நீங்கள் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் சொன்னீங்களோ இப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் என்கிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக தப்பா? உங்கள் பிரின்சிபலை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா? கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமே. உதாரணத்துக்கு நீங்களும் அமெரிக்காவை பார்த்ததில்லை, நானும் அமெரிக்காவை பார்த்ததில்லை. பட் அமெரிக்காவை பற்றின ஒரு வர்ணனை இருக்குது. அமெரிக்காவை பற்றின நயகரா ஃபால்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பற்றியாக இருக்கட்டும், அதை பற்றி யாராவது ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா நான் நேரில் பார்க்கலனாலும் பார்த்தவங்க சொன்னதை வச்சு நான் திரும்பி சொல்கிறனால அதில் தப்பு இருக்காது. ஸோ அதே விஷயம்தான் இங்கே. மேபி நான் கடவுளை பார்த்ததா இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா மக்கள் உடனே கேட்கலாம், நீ அப்போ கடவுளை பார்த்துருக்கியான்னு. நான் மேபி பார்த்ததா இல்லாமல் இருக்கலாம், பட் பார்த்த நபர்கள் இருக்காங்க. அவங்க பார்த்தது என்ன வர்ணனைன்றதை சொல்லியிருக்காங்க. இங்கே பகவானும் சொல்கிறாரு. அண்ட் ஆக்சுவலி கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், யாரால் அவர் கண் கூட பார்க்க முடியும்னு. இப்போ 7வது அத்தியாயத்தில் நான் சொல்லியிருந்தேன், யார் நம்பிக்கை இல்லையோ அவங்களால பகவானை பார்க்க முடியாது, கிருஷ்ணரை பார்க்க முடியாது கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு. பட் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறையும் இருக்குது. இப்போ மோடியை பார்க்கணுன்னு நான் கூப்பிட்டோன்னு அவர் வரமாட்டார் தான். ஆனால் மோடியை பார்க்கணுன்னு அதுக்கு வழிமுறை இருக்குது இல்லையா? அதுக்கு நான் ஒரு லெட்டர், அதுக்கு என்ன ஃபார்மேட்டோ அதை நான் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நான் வந்து ஒரு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ரீச் பண்ணி ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியும். சிமிலர்லி கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கிற மாதிரி டெலிஸ்கோப் மைக்ரோஸ்கோப் வச்சு தேடி பார்க்கக்கூடிய இந்த வழிமுறையில் நம்மளால் கடவுளை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. கடவுளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், பக்தியாமாம் அபிஜானாத்தி அப்படின்னு. அபிஜானாத்தி அப்படின்னா என்ன பார்க்க முடியும், என்ன தெரிஞ்சிக்க முடியும். எதன் மூலியமாக? பக்தியா, பக்தியின் மூலியமாக என்னை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் என்னுடைய கண்ணை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்குவோம், இந்த கண்ணை வச்சு பார்க்கணும்னு நம்ம நினச்சி இந்த மாதிரி நம்ம என்னென்னமோ டெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். நம்ம கண்ணுடைய பவர் எவ்வளோ? இந்த கண்ணை வச்சு நம்மளால் எவ்வளோ விஷயத்தை பார்த்துட முடியும்? இப்போ இந்த டிவிக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏதாவது ஒரு பேரியர் இருக்குன்னா நமக்கு தெரியாது. ஏன் அந்த டிவிலேயே கூட இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோவில் எந்த டெக்ஸ்ட்டும் தெரியல. உதாரணத்துக்கு இப்போ முன்னாடி போன ஸ்லைடே வைக்கிறேன். இப்போ இதுவே இந்த எழுத்து உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இதுவே நான் ஃபாண்ட் சைஸ் ரொம்ப 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 சின்னதாக்குனேன் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ ஈவன் நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க விஷயம், நம்ம கண்ணுக்கு இருக்கிறதுலே க்ளோஸாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது? ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது கண் இமைகள், முடி. அதை கூட நம்மளால் பார்க்க முடியாது. கரெக்டா? ஸோ இல்லைங்க என்னங்க இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக சரிங்க பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுலாம் இருக்கட்டும், பார்க்குற விஷயங்களே எடுத்துக்குவோம். கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களே நம்ம பக்குவமாக கரெக்டாக தான் பார்க்குறோமான்னு பார்த்தா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இதை பார்த்தா என்ன தோணுது? ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தெரியுது. இதில் ஏதோ படிக்கட்டு மாதிரி இருக்குது. ஸோ கீழேருந்து யாரோ அப்படி மேலே ஏறி போகிற மாதிரி தெரியுது. அப்படி தான் தெரியுதா? தெரியுது. சரி, அதை விடுவோம். இப்போ என்னோட இன்னொரு கேள்வி, இப்போ இந்த கார்னர், இந்த மூளை இருக்கு இல்லையா, இங்கே கீழே இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற லைனும் சரி, அந்த கடைசி வரைக்கும் இருக்கிற லைன் பாருங்கள், ஒரு சைடு கீழேருந்து மேலே போகிற மாதிரி. நீங்கள் படிக்கட்டுன்னு சொன்னதுக்கான ரீசனே அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி அப்படி தானே தெரியுது. பட் ஆக்சுவலாக அதில் எந்த லைனுமே கோணையாகவே இல்லை.
எல்லா லைனும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் 2 கை வச்சு, சாரி என்னால் கை தூக்க முடியாது, கை கொஞ்சம் டேமேஜ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இப்போ இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, வெறுமனே உங்கள் கையை வச்சு மறைச்சி இந்த லைனுக்கு கீழேயும் இந்த லைனுக்கு மேலே ஒரு கை கீழே அப்படி வச்சு மறைச்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படின்னு. இங்கே டிஃப்ரென்ஸு எங்கே தெரியுமா? ஆர் த ஹரிசாண்டல் லைன்ஸ் பேரலல் ஆர் டு தே ஸ்லோப்? அதுதான் அந்த கொஷினே. இங்கே வெறுமனே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நடுவில் கருப்பாக பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸஸினுடைய பொசிஷன் இங்கே அங்கன்னு தள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அந்த பாக்ஸினுடைய பொசிஷனை பார்க்குறனால நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது? அந்த கோடு கோணையாக இருக்க மாதிரி தெரியுது. தெரியுதா? இதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு போகலாம். இப்போ வெறுமனே நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே கீழே பாகவதம் காரிடார் இருக்கு இல்லையா, அதில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா காரிடார் பூரா தூண் நம்ம நிப்பாட்டியிருப்போம். இந்த கடைசியில் இந்த மூலையில் நின்றுக்கிட்டு அப்படியே வரிசை எல்லா தூணையும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பார்க்குறதுக்கு தூண் எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு தூணும் பார்த்தீங்கன்னா உயரம் குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தெரியும். ஆனால் கிளாஸ் முடிஞ்சோடனே கீழே போய் நின்று ட்ரை பண்ணி பாருங்கள். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூணும் தூரமாக போக உயரம் குறைஞ்சிட்டே போகிற மாதிரி தெரியும். எந்த ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படி தான் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே உயரம் அது குறைஞ்சிட்டு போகல, அது ஒரே உயரம் தான். அது நம்ம கண்ணுடைய ஆப்டிக்கல் இல்யூஷன். பிரபுபாதர் அழகாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். தினமும் காலையில் நம்ம பார்க்குறோம் சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற தட்டு சைஸுக்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலாக சூரியனுடைய சைஸ் என்ன அப்படின்னா, அதே ஃபோட்டோவில் பூமியும் இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியுதா? எங்கே இருக்குன்றதே கண்டுபிடிக்கணும் சார். அந்த அளவுக்கு ஆக்சுவலாக சைஸ், அதனுடைய அளவு பெருசு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா விஷயமுமே கூட சரியாக தான் பார்க்குறோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுறோன்னா, நம்ம கண்கள் குறைபாடுடையது. ஸோ இந்த குறைபாடுடைய கண் வந்து குறைபாடுடைய புலன். இப்படி குறைபாடுடைய கண்ணுக்கு கடவுள் தெரிஞ்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதும் தவறு. பட் அதுவே நம்ம அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்போ கடவுளை பார்க்கக்கூடிய கண்ணை வளர்த்துக்கிறோமோ அப்போ கடவுளை பார்க்க முடியும். இப்போ ஒரு கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, சரி பண்ண முடியல. உடனே யாரை கூப்பிடுவோம்? மெக்கானிக்கை கூப்பிடுவோம். எவ்வளோ நேரத்தில் சரி பண்ணுவார்? பிரச்சனையை பொறுத்து. மேபி வந்தார்னா ஒரு 2 நிமிஷத்தில் சரி பண்ணிட்டு போயிடுவார். என்னங்க நாங்கள் 5 மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், இவர் வந்து 2 நிமிஷத்தில் சரி பண்ணிட்டு போயிட்டார். எதனால் அவரால் 2 நிமிஷத்தில் சரி பண்ண முடிந்தது, நம்மளால் 2 மணி நேரம் சரி பண்ண முடியல? என்ன பிரச்சனைன்றது கண்டுபிடிக்க முடியல. அதான் ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தது. அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தனால, அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணுன்றது தெரிஞ்சிருந்தனால அவரால் பிரச்சனையை உடனே பார்க்க முடிஞ்சது. நம்மளும் அந்த பிரச்சனை மத்தியிலே தான் இருந்தோம், ஆனால் எப்படி பார்க்கணுன்றது தெரியல. உதாரணத்துக்கு நீங்கள் போன கிளாஸில் கேட்டீங்க, சண்டே கிளாஸில் கேட்டீங்க, நீங்கள் கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு, நம்ம எதுக்கு கோயிலுக்கு வரணும்? கோயிலுக்கு வரோமே, கோயிலில் மட்டும் எதுக்கு கடவுள் நம்ம கும்பிட வரோம் அப்படின்னு. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். எப்படி அந்த மெக்கானிக் வந்து காரை பார்த்தோன்னே பிரச்சனையை பார்க்க முடிஞ்சதோ, அதே மாதிரி யார் ஒருத்தன் இப்போ கிருஷ்ணர் சொன்னார் பார்த்தீங்களா, பக்தியாமாம் அபிஜானாத்தி, பக்தியின் மூலியமாக என்னை பார்க்க முடியும்னு. அப்படி பக்தியோடு இருக்கிறவனுக்கு கடவுள் எல்லா இடத்துலையும் தெரியவர். அன்றைக்கி மகாராம் தான் உதாரணம் கேட்டார். ஹிரண்யகஷிபு பிரகலாதரை பற்றி தெரியுமான்னு. நரசிங்கர் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, நரசிம்மர். ஸோ பிரகலாதர்கிட்ட அவனுடைய தந்தை ஹிரண்யகஷிபு கேட்குறாரு, உன் கடவுள் எங்கே தான் இருக்கான், எங்கேயுமே தெரிய மாட்டேங்கிறானே. பிரகலாதர் சொல்கிறார், எங்கேயுமே தெரியல, எல்லா இடத்துலையும் இருக்கார், எப்படி உங்களுக்கு தெரியல? ஸோ அப்போ ஹிரண்யகஷிபு கேட்குறான், இந்த தூணில் இருக்காரா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கார். உடனே ஹிரண்யகஷிபு யோசிக்கிறான், எப்படி வாய்ப்பே இல்லை, இந்த தூணை கட்டும்போது நான் தான் நின்று சூப்பர்வைஸ் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், என் கண்ணு முன்னாடி இந்த தூணை கட்டும்போது யாரும் உள்ளே போயெல்லாம் ஒளிஞ்சிக்கல. உன் கடவுள் இப்போ தூணுக்குள்ளேருந்து வெளியில் வரணும்னா அப்போ இது கட்டும்போது உள்ளே போயிருந்தா தானே வெளியில் வர முடியும், அதனால் உள்ளலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு ஹிரண்யகஷிபு சொல்லிட்டு அந்த தூணை போய் உடைக்க போகிறான். அந்த ஹிரண்யகஷிபுக்கு தெரியல, அந்த தூணு உன்னுடைய நபர்களை வச்சு நீ கட்டியிருந்துருக்கலாம், அந்த தூணை கட்டுறதுக்கான பொருட்களை கொடுத்த நபரே யார்?
அந்த கடவுள் தான், அவருடைய சக்தி தான் அது. ஸோ கடவுள் எல்லா இடத்துலையும் அவருடைய சக்தியின் மூலியமாக விரிவாக்கம் அடைஞ்சிருக்காரு. இப்போ இந்த லேப்டாப் இருக்குது, இது வந்து லெனோவா பிராண்டு. ஸோ சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம் விண்டோஸ் இருக்கும், ஆர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ், முன்னாடி ரிலையன்ஸ் இருந்தது, இப்போ இன்றைக்கும் ரிலையன்ஸ் இருக்குது இல்லையா, ஜியோ. ஸோ இப்போது ரிலையன்ஸ் இல்லை டாட்டா இந்த மாதிரி எவ்வளவோ பொருள் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ்ன்னு சொன்னோன்னா அது யாருடைய தொடர்பில் இருக்குது? அம்பானியோடைய தொடர்பு. டாட்டான்னு சொல்லும்பொழுது ரத்தன் டாட்டா, டாட்டா சால்ட்டு, இந்த மாதிரி எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம், டாட்டா கம்பி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ பட் அந்த டாட்டா சால்ட்டும் டாட்டா ஓனரும் ஒன்றும் கிடையாது, அவருடைய சக்தி இது. அதே போல் கடவுளுடைய சக்தி தான் நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால தான் யார் ஒருத்தவங்க வந்து சாஸ்திரத்தின் விஷயத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கடவுளை எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, கடவுளுடைய சக்தியை எல்லா இடத்துலையும் கண் கூட பார்க்குறாங்க. அவங்களால கடவுளே இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்க வந்து கடவுள் இருக்காருன்றதை பார்க்கலான்னு சொல்லி கேட்குறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆச்சரியமே என்ன அப்படின்னா, கடவுள் இல்லைன்றதை நீங்கள் எப்படிங்க நிரூபிக்க முடியும் உங்களால்? அதுக்கு தான் மிகப்பெரிய குருட்டு நம்பிக்கை தேவை. ஸோ கண்ணில் பார்க்க முடியலன்றனால மட்டும் கடவுள் இல்லைன்றது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதே கண்களை கொண்டு நம்மளால் கடவுளை பார்க்க முடியும். பார்த்துருக்க நபர்களும் இருக்காங்க, நீங்களும் பார்க்க முடியும். ஜஸ்ட்டு கிருஷ்ணர் சொல்கிற ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ அந்த காரில் பிரச்சனை எப்படி அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணனாலும் அவனுக்கு தெரிஞ்சுதோ, அதே போல் இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு கடவுள் இருக்காருன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சிம்பிளாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு கிரியேஷனை பார்க்கும் பொழுதே நம்ம கிரியேட்டரை டைரெக்டாக பார்க்க முடியலனாலும் கிரியேட்டர் இருக்காருன்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது நம்பர் 1. கடவுள் கண்ணில் தான் பார்க்கணும்னு கேட்குற கேள்விக்கான பதில் இது. 2வது, இப்போ அப்படி ஒரு வேளை சொல்கிறீங்கல்லங்க கடவுள் தான் நம்மளை படைச்சாரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, கடவுளை நம்ப மாட்டேன்னு சொல்கிறவங்களே அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். இப்போ கடவுள் நம்மளை தான் படைச்சாருன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த கடவுளை படைச்சது யார்? கடவுள் தான் நம்மளை படைச்சாருன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ அந்த கடவுளை படைச்சது யார்? அப்போ அதை சொல்லுங்கள், நம்ம வந்து கடவுளை பற்றி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஸோ இதுக்கு பதிலே என்ன அப்படின்னா, ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் கடவுள்னா யாருன்றதையும் நீ புரிஞ்சிக்காமல் இருக்கிறனால தான் இந்த கேள்வியே வருது. என்னை படைச்சது, நான் பிறந்தது எங்கள் அப்பா கிட்ட இருந்து, எங்கள் அப்பா அவங்க அப்பா கிட்ட இருந்து, அவங்க அப்பா அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது கடைசியாக நம்ம எல்லாரையும் படைத்தவர் கடவுள்னு சொல்கிறோம். உடனே என்ன கேட்குறாங்க, அப்போ அந்த கடவுளை படைச்சது யாருன்னு சொல்லும் பொழுது அந்த கடவுளை படைச்ச நபர் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வந்துடுச்சு அப்படின்னா அப்போ இவர் கடவுளாகவே இருக்க முடியாது. பிகாஸ் பை டெஃபினிஷன் ஒரு வரையறையே, கடவுளுக்கான வரையறையே என்ன அப்படின்னா, அவரை விட உயர்ந்தவரும் யாரும் கிடையாது, அவருக்கு சமமானவரும் யாரும் கிடையாது. வேதங்களில் அசம ஊர்துவன் கொடுக்கப்பட்டிருக்கு. அசம ஊர்துவா, அசம ஊர்துவா அப்படின்னா அவருக்கு சமமானவர்களோ அவரை விட உயர்ந்தவர்களோ யாரும் கிடையாது. ஸோ அவரை படைச்சவங்க யாரும் கிடையாதுன்றது தான் பை டெஃபினிஷனே. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலியமாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்னது? பாயாசம். ஏதோ முந்திரிலாம் போட்டிருக்காங்க, ஜவ்வரிசிலாம் போட்டிருக்காங்க, சேமியாலாம் போட்டு பாயாசம். ஸோ இப்போ இந்த பாயாசம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? கசப்பா, புளிப்பா, எப்படி இருக்கும்? பாயாசம் ஸ்வீட்டாக இருக்கும். எதனால் இந்த பாயாசம் ஸ்வீட்டாக இருக்குது? எப்படி ஸ்வீட் ஆச்சு இந்த பாயாசம்? செஞ்சவங்க ஸ்வீட்டாக இருந்தாங்களா? செஞ்சவங்க ஸ்வீட்டாக செஞ்சுருப்பாங்க. எப்படி ஸ்வீட்டாக செஞ்சுருப்பாங்கன்னு கேட்குறேன். சர்க்கரையை போட்டனால அந்த பாயாசம் ஸ்வீட் ஆச்சு. சர்க்கரை எப்படி ஸ்வீட் ஆச்சு? பாயாசத்துக்கு சர்க்கரையிலேருந்து ஸ்வீட்னஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்க. சர்க்கரைக்கு ஸ்வீட்னஸ் எங்கேருந்து வந்துச்சு? சுகர் கேன்லேருந்து வந்துச்சு, கரும்புலேருந்து வந்துச்சுங்கிறார். ஏன்னா கரும்புல இருந்து தான் ப்ராசஸ் பண்ணி சர்க்கரை எடுக்கிறோம். கரும்புக்கு ஸ்வீட்னஸ் எப்படி வந்துச்சு? இப்படியே கேட்டுகிட்டே போகும்போது எங்கேயாவது ஒரு ஆரம்பத்தில்
என்னன்னு சொல்லுவீங்க? அதனுடைய இயற்கையே இனிப்பாக இருக்கிறது தாங்க. பாயாசத்துக்கு ஸ்வீட்டு சர்க்கரையிலேருந்து வந்துச்சு, பட் சர்க்கரையினுடைய தன்மையே இனிப்பாக இருக்கிறது தான். சர்க்கரைக்கு தனியாக இனிப்பு நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பாயாசத்துக்கு எப்படி சர்க்கரையை ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் ஆச்சோ, அந்த மாதிரி சர்க்கரைக்கு எதையாவது ஒன்று ஆட் பண்ணால் தான் அது ஸ்வீட் ஆகுன்றது கிடையாது. புரியுதா? அதை போலவே தான் எப்படி நம்மளை படைத்த ஒரு நபர் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம், நினைக்கிறோம், அதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது கடவுள்ன்றவனுடைய இயற்கையே எப்படி சர்க்கரைன்றதனுடைய இயற்கையே என்ன? இனிப்பாக இருக்கிறது. மிளகான்றதனுடைய இயற்கையே காரமாக இருக்கிறது. மிளகா இனிப்பான மிளகா கொடுங்க, அதில் கொஞ்சம் காரத்தை நான் சேர்த்துக்கணும்னு சொல்லி நம்ம எங்கேயும் போய் கேட்க மாட்டோம். அதனுடைய தன்மையே காரமாக இருக்கிறது. அதை போல் கடவுள் அப்படின்றவனுடைய வர்ணனை தன்மையே என்ன? அவருக்கு சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இயற்கையாகவே கடவுள். கடவுள் அப்படின்னா இயற்கையாகவே அவரை படைத்தவங்க யாரும் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை படைத்தவர் கடவுள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்மளுமே சாஸ்திரத்தில் எப்படி வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம எல்லாருமே கடவுளுடைய பகுதி பின்னங்கள் அப்படின்னு, பார்ட் அண்ட் பார்சல். இப்போ இந்த உடல் இருக்குது, இந்த உடலில் கை, கால், தலை, மூக்கு, வாய் இதெல்லாம் எப்படி பார்ட் அண்ட் பார்சலோ, அந்த மாதிரி நம்மளும் கடவுளுடைய பார்ட் அண்ட் பார்சல். ஸோ கடவுளுக்கே ஆரம்பம் இல்லைன்றப்ப அப்புறம் நமக்கும் ஆரம்பம் கிடையாது. நம்ம முன்னாடி செஷன்ஸில் படிச்சிருக்கோம். மரணம்ங்கிறது யாருக்கு? வெறும் இந்த உடலுக்கு தான், நமக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு கிடையாது. புரியுதா? ஸோ அப்போ கடவுள்ன்றவர் அவரும் யாரும் படைக்க கிடையாது, அவருக்கும் ஆரம்பம் முடிவு அப்படின்றது கிடையாது. ஸோ இதனால் முதல்ல சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ரெண்டு. அதிகமாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, கடவுள் இருந்தாருன்னா கண்ணில் காட்டுங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த கடவுள் இருக்காருன்னா அவரை படைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் மக்கள் பொதுவாக கேட்குறது. இன்றைக்கி கிளாஸில் நான் முதல்ல கேட்டோன்னே உன்னுடைய கொஸ்டினாக அதாக தான் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிருந்தேன்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது, உலகத்தில் தப்பெல்லாம் நடக்குது, கடவுள் இருந்தாருன்னா அவர் உடனே வேகமாக ஓடி வந்து, எப்படி இந்த சினிமா படத்துலலாம் தப்பு நடக்கும்போது ஹீரோ எகுரி குதிச்சு பில்டிங்கெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து அந்த தப்பை தட்டி கேட்குறாரோ, கடவுள் இருந்தாருன்னா அவர் வந்து கேட்க மாட்டாரா? கடவுள் ஏன் அப்படி பண்ணுறாரு? ஸோ மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் நடக்குது பாருங்கள். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், தெர் இஸ் நோ பவர் அவுட் சைட் ஆஃப் மேன். வேறு சக்தி கடவுள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம தான் அதை படைச்சி நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். நான் போன வாரம் கூட இதை பற்றி சொல்லியிருந்தோம். மக்கள் வந்து பயத்தோடு இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இந்த பேயை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஸோ அதனால் வந்து மக்களை பயமுறுத்தி ஒழுக்கமாக வச்சுருக்கிறதுக்காக கடவுள்னு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை மீறி நீங்கள் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்றதை சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் இப்போ இந்த மாதிரி தப்பு நடக்குது. உலகத்தில் ஏகப்பட்ட பேரழிவுகள் நடக்குது, இயற்கை சீற்றங்கள் வருது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜு உடஞ்சிக்கிட்டே இருக்குது. நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ரிவருக்கு மேலே போயிட்டு இருந்த பிரிட்ஜு உடஞ்சி ஒரு கண்டெய்னர் லாரி அப்படியே தொங்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ நான் வீடியோவில் பார்த்துருந்தேன். நேற்று கூட மறுபடியும் ஒரு 10 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஃப்ளட்டில் வந்து ரிவர் அப்படியே ஓடிட்டுருக்கு வேகமாக, ரோடும் தண்ணியோடு சேர்ந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்னு. ஏங்க அப்போ அந்த மாதிரி போகும்போது கடவுள் வேகமாக பறந்து வந்து சூப்பர்மேன்லாம் எப்படி அந்த காரை அப்படியே கேட்ச் பண்ணி வெளியில் கொண்டு வந்து வைப்பார். படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம். கடவுளால் இதெல்லாம் தப்பெல்லாம் நிறுத்த முடியாதா? இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் உலகத்தில் நடக்குது. ஏன் அவர் வந்து ஏன் நிறுத்த மாட்டேங்கிறார்? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், கடவுள்ன்றவர் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு கிரியேட்டர்ன்றவர் இருக்கணுன்றதை பார்த்தோம். ஸோ அவருக்கு ஆரம்பம் இல்லை, கண்டிப்பாக அப்படி ஒருத்தர் இருக்காருன்றதை பற்றிலாம் இவ்வளோ நேரம் ஒரு ரீசனிங்காக கேட்டுட்டு வந்தோம். அப்படி ஒருத்தர் உண்மையிலே இருக்காருன்னா ஏன் இதை நிறுத்த மாட்டேங்கிறார்? கர்மா கான்செப்ட் கொடுத்தனால நிறுத்த மாட்டேன்றார். அப்படியான்னு கேட்குறீங்க. ஓகே, வேறு ஏதாவது தோணுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட சொன்ன பதில் ஓகே. ஸோ கர்மா கான்செப்ட்னு சொன்னார். அதாவது ஒருத்தன் பாவம் பண்ணனால கஷ்டத்தை அனுபவிக்கிறான், அதனால் அவர் வந்து நிறுத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்போ பாவம் புண்ணியன்றதை நிர்ணயிச்சதே யார்? கடவுள் தானே. அப்போ பாவன்றது இல்லாமலே அவர் வந்து உருவாக்கியிருக்கலாமே. அவர் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. இப்போ அவன் கேட்ட மாதிரி ஒருத்த மனசில் ஏன் போய் அந்த ஒரு குழந்தைய வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுன்ற எண்ணத்தை அவர் ஏன் கொடுத்தாரு? அந்த எண்ணத்தை அவர் கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்ல. இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவர் வந்து உலகத்தை படைக்கும் போதே, இன்றைக்கி இப்போ வந்து இங்கே உட்காந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம்.
இப்போ திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சின்னு வைங்களேன், ஃபேன் ஓடலை அப்படின்னா உடனே கொசு, ராத்திரி நேரம் உடனே கொசு வந்துடும். நைட்டு தூங்கும்போது நம்ம வீட்டில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா எங்கே இருந்தாலும் கொசு ஓடி வந்துடுமா? நம்ம கொசு வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய தூக்கம் என்ன ஆகும்? தூக்கம் போயிடும். ஏன்? கொசு காதுகிட்ட வந்து புது புது சூப்பர் ஹிட் பாடல்கள் பாட ஆரம்பிக்குமா? காதுகிட்ட வந்து ஒயின்னு கத்திக்கிட்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் போய் கடிச்சிட்டு இருக்கும். இதுவே கடவுள் அதுக்கு பதில் கரண்ட்டு போச்சுன்னா கொசு உங்கள் காதுகிட்ட வந்து ஸ்வீட்டாக ஒரு வந்து ராகங்கள் பாடும் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம்ல இந்த உலகத்தில். இல்லை கரண்ட்டே போகாத மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கலாம். எது கரண்ட் முதல்ல தேவை? ஸோ அப்படின்னா அவருடைய உலகத்தில் முதல்ல இந்த க்ரியேஷனில் அப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டார். கடவுள் இருக்காருன்னா நாங்கள் ஒத்துக்கிறோங்க, இது அடுத்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம். கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணில் பார்க்க முடியல, ஆனால் பார்க்குறதெல்லாம் வச்சு இருக்காருன்றது தெரியுது. அவர் யாரும் படைக்கலன்றதெல்லாம் தெரியுது. ஆனால் உண்மையிலே என்ன ஆயிருக்கு, அவர் இந்த உலகத்தை படைக்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் கலியுகத்தில் தான் அப்படி பண்ணிட்டாரா? அதுக்கு முன்னாடி யுகத்துலலாம் வந்து இயற்கை சீற்றங்கள் எதுவுமே கிடையாதா? இருந்திருக்கு. அப்பவும் மக்கள் செத்துட்டு தான் இருந்தாங்க. கடவுள் எல்லாரும் உயிரோடு இருக்கிற மாதிரி சாகாத மாதிரி படைச்சிருக்கலாமே. ஸோ அதனால் கடவுளுடைய கிரியேஷனில் ஏதோ தப்பாயிடுச்சு. கடவுள் உலகத்தை படைச்சதுக்கப்புறம் ஐயோ ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, நான் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாமே இதை அப்படின்னு சொல்லி கடவுள் யோசிச்சாராம். வாய்ப்பு இருக்கா? அப்படி யோசிச்சிருந்தா அப்புறம் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. கடவுள்னா கரெக்டாக இருக்கிறவர் தான் கடவுள்ன்ற வார்த்தைக்கான அர்த்தமே. அதை மீறி அவர் வந்து இப்போ இவங்க சொல்கிற மாதிரி கடவுள் வந்து 7 நாளில் உலகத்தை படைச்சாருங்க. உலகத்தை படைச்சதுக்கப்புறம் 7 நாள் கழித்து யோசிச்சாராம். ஆன் த 7th day God thought about all the ways he could have done things differently. இப்படி படைச்சதுக்கு பிறகு நான் அப்படி படைச்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். நம்ம நினைப்போம் தெரியுமா, இந்த காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் சரி இந்த காலேஜ் ஏன்டா சேர்ந்தேன், நான் வேறு காலேஜ் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு. ஸோ இங்கே கடவுள் வந்து இப்படி படைச்சதுக்கப்புறம் சச்சோ மக்கள் மதியில் இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தை நான் படைச்சிட்டேனே, நான் படைச்சிருக்கக்கூடாது. இந்த உலகத்தை போய் இப்படி இம்பர்ஃபெக்டாக படைச்சிட்டேனே, நான் படைச்சிருக்கக்கூடாது இப்படின்னு கடவுள் யோசிச்சார் அப்படின்னு சொல்லி கடவுளை நம்புற ஒரு சிலரும் இப்படி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கிளாஸோடைய ஸ்டார்டிங்கில் சொன்னேன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கடவுளை பற்றி உண்மையிலே சரியாக தெரியறது இல்லைன்னு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ கடவுள் இந்த உலகத்தை தப்பாக படைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன் இந்த தப்பு நடக்குது, ஏன் இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது கடவுள் தட்டி கேட்க மாட்டேங்கிறார், ஏன் நிறுத்த மாட்டேங்கிறார்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் 2-3 எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு கடவுள் அப்படின்றவர் கண்டிப்பாக ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசியன்ட். ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா அவருக்கு இல்லாத சக்தியே கிடையாது, எல்லா சக்தியும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ அவன் கேட்ட மாதிரி தப்பு நடக்கும்போது ஓடி வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான சக்தி கண்டிப்பாக அப்போ அவர்கிட்ட இருக்கணும். அப்பேற்பட்டவர் தான் கடவுளாக இருக்க முடியும். ஆம்னிப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கார், தப்பு நடக்கிற இடத்துலையும் அப்போ இருக்கார். ஆம்னிஷியன்ட், அவரால் வந்து ஆம்னிஷியன்ட்னா என்ன, அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாததே இல்லை. இப்போ நான் யோசித்த மாதிரி அவர் யோசிக்க மாட்டார், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி இருக்கு கடவுள், ஏன் அப்புறம் அதை நிறுத்தலை? அப்போ கடவுள் பக்கம் தானே தப்பு. எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த பாயிண்ட் நான் அடுத்து யோசிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு குரூப் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காட் இஸ் ஆல் பவர்ஃபுல், ஆல் நோயிங், ஆல் குட் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. இது 3மே கடவுளுடைய தன்மை தான். ஆனால் 3மே ஒரே சமயத்தில் வேலை செய்யாது. கடவுள் புரியுதா, நல்லா கவனிங்க. கடவுள் ஆல் பவர்ஃபுல், அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது. ஆனால் கடவுள்ன்றவர் அதே மாதிரி ஆல் மெர்சிஃபுல், எல்லா கருணை கொண்டவரும் கண்டிப்பாக இருக்கணும். கடவுள்ன்றவர் அப்படி தான், அதுதான் அவருடைய தன்மை. ஆனால் இது ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்கிறது இல்லை. சில சமயத்தில் அவர் சக்தி எல்லா சக்தியும் காட்டுறாரு, அப்போ வந்து அவர் ஆல் குட்டாக இருக்கிறது இல்லை, தப்பு நடக்கும்போது விட்டுறாரு. சில சமயத்தில் தப்பை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறப்போ அவர் ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. இது நான் சும்மா சொல்லலை, நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். டைசன் அப்படின்னு சொல்லிட்டு, மைக் டைசன் இல்லை, ஃபைட்டர் இல்லை, பாக்ஸிங் வீரர் இல்லை, இன்னொருத்தர் ரொம்ப ஃபேமஸான நபர். ஸோ அவருடைய ஆர்குமெண்ட்டு இதுதான். ஸோ கடவுள் வந்து எல்லா சக்தி வாய்ந்தவர், எல்லாம் தெரிஞ்சவர், எல்லா நற்குணங்கள் உடையவர்னு சொல்கிறதெல்லாம் ஓகே.
ஆனால் அது எல்லாமே ஒரே சமயத்தில் இருக்கிறது இல்லை, ஏதாவது 2 தான் ஒரு சமயத்தில் இருக்கும், அதனால தான் இந்த உலகத்தில் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அப்படியும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒன்று எப்பயாவது குறைஞ்சதுன்னா மறுபடியும் அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஸோ இப்போ இது என்னன்றதை மட்டும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ என்னப்பாச்சு, இதோ ஸ்டக் ஆகி போச்சு. ஓகே, இது என்ன ஃபோட்டோ? ஒரு குழந்தை என்ன பண்ணுது? அந்த குழந்தை நெருப்பை போய் தொடுது. தொட்டால் என்ன ஆகும்? ஏன் சுடணும்? குழந்தைங்க, நீங்கள் போய் தொடுறீங்க, பெரிய ஆள் போய் தொடுறீங்க, சுட்டா சரி. ஒரு குழந்தை போய் தொட்டால் ஏங்க நெருப்பு சுடுது? சுடக்கூடாது இல்லை? குழந்தையா இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன நடக்குமோ அது நடக்கும், கரெக்டா? யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன நடக்கணுன்றது, இப்போ உதாரணத்துக்கு இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அதுக்கான ரியாக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த நெருப்பை போய் தொடும் பொழுது அந்த குழந்தைக்கு நெருப்பை தொட்டால் சுடுன்றது தெரியாதனால அந்த நெருப்பு சுடாமல் இருக்குமா? கிடையாது. ஓகே, இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி, இப்போ இந்த நெருப்பை தொட்டால் சுடுது இல்லையா, இது யாருடைய தப்பு? குழந்தையுடைய தப்பா, நெருப்புடைய தப்பா? பார்த்துக்கிறவங்களுடைய தப்பு. பார்த்துக்கிறவங்க யாருமே இல்லை, யாருடைய தப்பு? யாருடைய தப்புமே இல்லை. அப்போ சுட்டுருக்க கூடாது இல்லை? இப்போ சுடுது, நெருப்புனா சுடுன்ற நெருப்புடைய தன்மை இருக்குப்பா. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒரு குழந்தை போய் தொடும் பொழுது அந்த நெருப்பு சுடுது, இப்போ அது நெருப்புடைய தப்பா, குழந்தையுடைய தப்பா? சுடும். ஸோ நெருப்பை தொட்டால் சுடுன்றது நியதி. ஸோ இப்போ ஒரு போய் குழந்தை தொட்டாலும் சுடதான் செய்யும். இப்போ இங்கே தப்பு அந்த குழந்தையோடது. இதை விட இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது மேபி காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கலாம். இது என்ன எக்ஸாம்பிள்? இதை பார்க்கறதுக்கு என்ன தெரியுது? யாரோ ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் அட்மிட் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உயிர் போகிற நிலைமையில் இருக்காங்க, பெரிய வியாதி, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தான் காரணமே. அந்த ஹாஸ்பிட்டலை கட்டினாரு பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் யாரோ ஒருத்தங்க இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டியிருப்பாங்க. இவர் கஷ்டப்படுறதுக்கு அந்த டாக்டர் தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல வர லாஜிக் புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஏகப்பட்ட பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இத்தனை பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல் தான் இவங்க எல்லாருடைய கஷ்டத்துக்கும் காரணம், டாக்டர் தான் இவங்க எல்லாருடைய கஷ்டத்துக்கும் காரணம், அப்படி சொல்லுவோமா? இல்லை என்ன சொல்லுவோம்? ஹாஸ்பிட்டல் எதுக்காக இருக்கு? இவங்களுடைய நிலைமையே கஷ்டப்படுற நிலைமை தான், இவங்களை கியூர் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் கட்டினால இவங்க கஷ்டப்படலை, கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் கட்டப்படுது. நிறைய பேர் நம்ம இந்த கோயில் கட்டும் போது கேட்பாங்க, ஏங்க கோயில் கட்டுறீங்க, ஹாஸ்பிட்டல் கட்டலாமே அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட இந்த கேள்வி கேட்பாங்க, கோயில் தான் கட்டுறதை விட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டலாமே, மக்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்ட்டு. பட் நான் ஹாஸ்பிட்டல் கட்டினேன்னா நிறைய பேஷண்ட் தானே அதிகமாவாங்க, அப்போ ஹாஸ்பிட்டல் கட்டுறது தப்பு தானே? புரியுதா? ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனால பேஷண்ட் ஜாஸ்தி ஆக மாட்டாங்க, பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் ஹாஸ்பிட்டல் கட்டப்படுது. இப்போ அதே தான் இந்த உலகத்தை பற்றியும். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஏங்க கடவுள் இந்த உலகத்தை படைச்சனால பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அவர் ஒழுங்காக படைக்காமல் விட்டுட்டாரு. அவர் ஒழுங்காக படைக்காது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் இல்லையா, 7வது நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார், ஐயோ நான் ஒழுங்காக படைக்காமல் போயிட்டேன்னு. அவர் ஒழுங்காக படைக்காதனால தான் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அவர் ஒழுங்காக படைக்காதனால தான் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிற கூற்றே தப்பு. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் தெரியாதனால நம்ம கடவுளை கேள்வி கேட்குறோம், ஏன் தப்பே நடக்காத உலகத்தை அவர் படைக்கல, ஏன் தப்பு நடக்கும்போது அவர் நிறுத்த மாட்டேங்கிறார் அப்படின்னு. ஆன்சர் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது,
தப்பே இல்லாமல் ஒரு இடம் கேட்குறீங்க இல்லையா, எந்த தப்புமே இல்லாமல் ஏங்க இல்லை, ஏன் அப்படி படைக்கல கடவுள்னு, அப்படியும் ஒரு இடத்த படைச்சிருக்காரு. ஒரு சின்ன தப்பு கூட கிடையாது, ஒரு சின்ன போட்டி கூட கிடையாது, சின்ன பொறாமை கூட கிடையாது, சின்ன கோபம் கூட கிடையாது, கொலை, கற்பழிப்பு, விவாகரத்து, சண்டை, போட்டி எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட இடத்தையும் அவர் படைச்சிருக்கார். ஆனால் அந்த இடம் இந்த இடம் இல்லை, அந்த இடம் இந்த இடம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடமும் இருக்கு. அப்புறம் அப்படி ஒரு இடத்தையும் படைச்சி இப்படியும் ஒரு இடத்த படைச்சிருக்காரு. நம்ம நினைக்கிறோம் அவருடைய கிரியேஷனில் தப்புன்னு சொல்லி. ஆனால் ஆன்சர் கிரியேஷனில் தப்பு கிடையாது. இப்பேற்பட்ட இடத்த படைச்சதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஒரு சின்ன ஜோக், ஆக்சுவலாக இது நான் ஒரு ஜோக்காக கேள்விப்பட்டது தான். பட் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு தாட் தோணுச்சு. ஒருத்தன் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்றான், கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு வேலையில் போய் சேர்றான். ஸோ காலையில் வேலைக்கு போகிறான். அவனுக்கு கம்பெனியிலேருந்து அவனுக்கு கொடுத்துட்றாங்க, இதான்ப்பா உன் சீட்டு, தான் அவன் கம்ப்யூட்டர் உட்காந்து வேலை செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறான். அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 hours முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சக்கப்புறமும் வேலை செய்கிறான், ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கான். அவனோட மேனேஜருக்கு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சூப்பராக முதல் நாளே எவ்வளவு ஆர்வமாக வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது. வீட்டுக்கு போகிற மாதிரியே தெரியல, உட்காந்து ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கான். சரி, அவனை போய் கண்டிப்பாக பாராட்டலாம். முதல் நாளே நீ இவ்வளோ பண்ணுறப்பா, போதும்பா, நீ கிளம்பு, நாளைக்கு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு, ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் பார்த்தா என்ன தெரியுது? இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அவனுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க இல்லையா வேலை செய்யறதுக்கு, கம்ப்யூட்டரோட கீபோர்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வச்சுருக்கேன், இங்கே கீபோர்டு வச்சுருக்கேன், கம்ப்யூட்டர் கீபோர்டு பார்த்துருப்பீங்க. இதில் எழுத்து தெரியல, ஓகே. ஸோ அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானாமா, சார் காலைல நீங்கள் எனக்கு இந்த கம்ப்யூட்டரை கொடுத்தீங்க, இந்த கம்ப்யூட்டரில் கீபோர்டில் கீஸ் இருக்கும் தெரியுமா, இதே தான் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன்லேயும் வருது. மொபைல் ஃபோனில் ஏதாவது மெசேஜ் பண்ணணும் ஒரு கீபோர்டு வரும் தெரியுமா, அதை ஓப்பன் பண்ணுங்களேன். ஜஸ்ட் ஏதோ ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப், ஏதோ ஒன்று, எல்லாரோடைய ஃபோன்லேயும் இதே மாதிரி தான் ஆப் இருக்கும். ஏதோ ஜஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுக்காக டைப் பண்ணுறதுக்கு ஓப்பன் மட்டும் பண்ணுங்கள். கீபோர்டு வந்துச்சா, அந்த கீபோர்டு மேலேருந்து வரிசையாக கீபோர்டு படிங்க. QWERTYUIOP இப்படிலாம் இருக்கு இல்லையா. சொன்னா, சார் என்ன சார் முட்டாள்தனமாக கொடுத்துருக்கீங்க, ஏபிசிடியை வரிசையாக இல்லாமல் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருந்தீங்க. ஸோ காலையிலேருந்து நான் உட்காந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கீயாக பிடுங்கி நான் ஏபிசிடின்னு வரிசையாக அடிக்கிட்டு இருந்தேன் சார். ஸோ இது அந்த ஜோக் ஆக்சுவலாக. அதில் என்ன அப்படின்னா விஷயம், அவன் காலிலேருந்து வேலை செய்கிற நினச்சிட்டு இருந்தாங்க. அவன் என்ன பண்ணுறான், உட்காந்து கீபோர்டில் இருக்க கீயை பிடிங்கி ஒன்றுன்னா ஏபிசிடி வரிசையாக இல்லைன்னு உட்காந்து அடிக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் பதில் கொடுத்தான். ஸோ அப்போ தான் அவனுடைய மேனேஜர் புரிஞ்சுக்கிட்டான், இவன் வேலை செய்யறான், நான் நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ பெரிய முட்டாள் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரோ யோசிச்சிருக்கீங்களா ஏன் இப்படி கீபோர்டில் இந்த மாதிரி இருக்குன்னு என்னைக்காவது? அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க டைப்பிங்காக? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியுன்றதுக்காக. எஸ், ஆக்சுவலாக இது QWERTY கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. QWERTYன்னு சொன்னீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு டைப்ரைட்டர் கீபோர்ட்ஸ்க்கு முன்னாடி கம்ப்யூட்டர் முன்னாடி டைப்ரைட்டர் தானே இருந்துச்சு. ஸோ இவர் தான் அந்த நபர், ஷோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேர். இவர் முதல்ல டைப்ரைட்டர் மிஷின் செட் பண்ணும்பொழுது இப்போ இந்த கம்பெனிக்கு வேலை சேர்ந்த ஆள் எப்படி இந்த கீபோர்டை பிடுங்கி ஏபிசிடி ஆர்டரில் அடுக்கினானோ அந்த மாதிரி தான் அவர் ஆரம்பத்தில் ரெடி பண்ணியிருந்தார். பட் ஆனால் சில விஷயங்கள் இடையூறாக இருந்துதான். அதாவது நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருந்துதான். அதனால் டைப்பிங்க்கு கஷ்டமாக இருந்தது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும், வேர்ட் ஜாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வார்த்தைகளை டைப் பண்ணும்போது ரொம்ப இடையூறாக இருந்தது. ரெண்டாவது வேகமாகவும் பண்ண முடியல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாராம், அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரியும். யாரெல்லாம் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும், நான் சின்ன வயசில் போயிருக்கேன். கீபோர்டில் கை வைக்கும் போதே மொத்தம் மூணு லைன் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ் இருக்கும், அப்புறம் QWER இருக்கும், 3 லைன் இருக்கும்.
சென்ட்ரல் லைனில் தான் கையை வச்சுக்க சொல்லுவாங்க. டைப் பண்ணும்போது நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் அண்டு அந்த டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முக்கியமான லெட்டர்ஸ்லாம் ஒரு குரூப்பிங்காக இருக்கும். அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய லெட்டர்கள், அடிக்கடி பயன்படுத்தாத லெட்டர்கள்லாம் ஒரு ஓரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் அவர் கஷ்டப்பட்டு யோசித்து டிசைன் பண்ணி இப்படி கொடுத்தாரு. இப்போ இது ஏன் கொடுத்தாரு, ஏன் அவர் இப்படி பண்ணாருன்னு தெரியாதப்ப நம்ம உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த ஆள் மாதிரி தான் ஒன்று ஒன்றா பிடுங்கி இதை சரி பண்ணுறேன், அதை சரி பண்ணுறேன். இந்த கம்ப்யூட்டரை க்ரியேட் பண்ணவங்க தப்பாக பண்ணிட்டாங்க. சொல்ல ஒரு விஷயம் புரியுதா? இதே தான் நம்ம கடவுள்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறோம்? இந்த உலகத்தில் தப்பு நடக்குது, தப்பான நபர்கள் இருக்காங்க, தப்பான எண்ணங்கள் வருது, அதனால கடவுள் இல்லை. கடவுள் இருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே நடக்கக்கூடாது, இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கீபோர்டு சிஸ்டம் ஏன் இப்படி பண்ணீங்கன்றது தெரியணும்னா இதை யாரால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியும்? அவர். அதே மாதிரி இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குதுன்றதையும் யாரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ அந்த பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை, ஜெயில் அப்படின்னு. ஸோ ஜெயிலில் யார் இருப்பா? முக்கியமான பர்சனாலிட்டி, சமுதாயத்தில் முக்கியமான தலைவர்கள், செல்வந்தர்கள், சமுதாயத்தில் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க இருக்க மாட்டாங்க. கரெக்டா? தப்பு பண்ண நபர்கள், ஏதோ ஒரு தப்பு பண்ண காரணத்தினால அவங்க ஜெயிலில் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ கிருஷ்ணர் கீதையில் இந்த உலகத்துக்கு பேர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா துக்காலயம். 2 வார்த்தை இருக்குது இதில், துக்க ஆலயம் அப்படின்னு. ஆலயம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலயம்னா என்ன சொல்லுவோம்? கோயில்னு சொல்லுவோம் பொதுவாக. ஏன்னா கோயிலுக்கு ஆக்சுவலாக தேவாலயம்னு சொல்லுவாங்க. தேவன் இருக்கக்கூடிய ஆலயம். ஆலயம்னா ரெசிடென்ஸ், இடம். நம்ம லைப்ரரிக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் நூலகம்னு சொல்கிறோம், ஹிந்தியில் வந்து புஸ்தகாலயம்னு சொல்லுவாங்க, புக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி கிருஷ்ணர் இந்த உலகத்தை என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு? துக்காலயம்னா இப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்கிறாரு? துக்கம் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அது வரேன். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? இந்த இடம் துக்காலயம், இந்த இடத்துல துக்கம் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏங்க கிருஷ்ணர் இங்கே வராரு அப்படின்னா, இப்போ கிருஷ்ணரே எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னு சொன்னேன். ஜெயிலுக்கு யார் போவா? கைதி, தப்பு பண்ணவன். எதுக்காக போகிறான்? தப்பு பண்ணவனை என்ன பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க? பனிஷ்மெண்ட், திருத்துறதுக்கு. ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட் கரெக்டு. பனிஷ்மெண்ட் மட்டும் அவங்க நோக்கம் கிடையாது. பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்கணும்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவனை அனுப்பிச்சிடலாம். பட் பனிஷ்மெண்ட் கிடையாது, அவனை ஜெயிலில் வச்சிருக்க நேரத்தில் திருத்துறதுக்காக. இப்போ அப்படி திருத்தணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் தெளிவாக இதை படைத்த பகவான் தெளிவாக விளக்குறார். இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? தப்பு பண்ணவங்களை திருத்திக்கிறதுக்காக. இப்போ திருத்திக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஜெயிலுக்கு ஆள் வருவாங்க இல்லையா? உதாரணத்துக்கு எத்தனையோ லீடர்ஸ் உள்ளே வருவாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஜெயிலுக்கு வந்து ஒரு மோடி போகிறாருன்னு வச்சுக்கோமே, உள்ளே இருக்க ஜெயிலில் இருக்க நபர்கள் எல்லாம் இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டு நம்மளை மாதிரியே உள்ளே வந்துட்டார்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா முட்டாள்தனம். மோடி உண்மையிலே எதுக்கு போயிருக்காரு? உள்ளே இருக்கவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அவங்க நீங்கள் திருத்துங்க, யாராவது முன்னேற்றம் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள உள்ளேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கடவுள் ஏங்க எதையுமே தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாரு, இது எதையுமே பண்ண மாட்டேன்றாரு நமக்கு அப்படின்றத கேள்வி கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா? கடவுள் எது சரி எது தப்பு. இப்போ இந்த ஜெயிலை பற்றி நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம். கவர்மெண்ட்டு, இப்போ நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதே எக்ஸாம்பிளே சொல்கிறேன். கவர்மெண்ட் ஜெயிலையே கிரியேட் பண்ணல அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்கங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அர்த்தமே இல்லை. தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, தப்பு பண்ணுறவங்களை திருத்தணுன்றதுக்காக தான் ஜெயிலுன்றது ஒன்று எப்போவுமே இருக்குது. ஜெயிலுக்குள்ளே ஆளே இல்லைனாலும் ஜெயிலுன்றது எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருமே வெறும் கெமிக்கல்ஸ் கிடையாது, நம்ம எல்லாருமே பிக் பேங்க்லேருந்து வர கிடையாது, நம்ம எல்லாருமே குரங்குலேருந்து வந்தவங்க கிடையாது, நம்ம எல்லாருமே நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடம் எப்படி சில குறைபாடுகளோடு இருக்கோ, குறைபாடுகளே இல்லாத இன்னொரு இடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாரும் அங்கேருந்து அவங்க. எப்படி இன்றைக்கி ஒரு நார்மல் சொசைட்டி இருக்கோ அதே மாதிரி நல்ல உலகம் இருக்குது.
நார்மல் சொசைட்டியில் இருக்கிறவன் தப்பு பண்ணானா என்ன பண்ணுவாங்க? அவனை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருத்துவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பகவானை விட்டு நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயமும் எனக்கு எது சந்தோஷம் தருமோ நான் அதை பண்ணுவேன். நம்மளுடைய இயற்கையான நிலையை நமக்கு முன்னாடி செஷன்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஆத்மா, இன்றைக்கி கூட சொன்னால் நம்ம பகவானுடைய பகுதி பின்னங்கள் அப்படின்னு. கையுடைய கடமை என்ன? வாய்க்கு சேவை பண்ணுறது. சாப்பிடணும் அப்படின்னா வாய்க்கு சேவை பண்ணணும், அப்போ தான் கைக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாருமே கடவுளுடைய சேவகர்கள். அப்படி நம்ம பிஹேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா தான் நம்மளுடைய இயற்கையான நிலை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லை நான் தனியாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஒன்று நான் புதுசாக ட்ரை பண்ணணும், எனக்கு இது சந்தோஷத்தை தரும் அது சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம். இது எப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குழந்தை நெருப்பை தொடுறதை பார்த்த மாதிரி. குழந்தை நெருப்பை தொடும்போது யார் தப்புன்னு நான் கேட்டேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க சுற்றி யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கவனிக்காமல் விட்டது அவங்களுடைய தப்புன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு குழந்தை நெருப்பை தொடப்போகுது, அவங்க அப்பா சொல்கிறாங்க போய் தொடாத சுடும் அப்படின்னு. நான் தொடுவேன் செகண்ட் டைம் போகுது, மறுபடியும் அவங்க அப்பா நிறுத்துகிறாங்க. 3வது தடவை போகுது, 4வது தடவை போகுது, 5வது தடவை போகுது, பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பா இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு டைம் தொட்டு தான் பாரு, அதுக்கப்புறம் நீ தொடவே மாட்ட. கரெக்டா? சில சமயத்தில் அப்படி அளவு பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி அளவு பண்ணுறனால அந்த அப்பாவுக்கு குழந்தை மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தமா? குழந்தைய பிடிக்காதுன்னு அர்த்தமா? சொல்லித்தரதுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. சில பேர் கேட்டு திருந்துறவங்க இருக்காங்க, சில பேர் பார்த்து திருந்துறவங்க இருக்காங்க, சில பேர் பட்டு தான் திருந்துவாங்க. ஸோ நம்ம எல்லாம் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் பட்டு தான் திருந்துவோன்னு சொல்லி கடவுள்கிட்டேருந்து இங்கே வந்திருக்கோம், தனியாக அனுபவிக்கணுன்ற ஆசை இருக்கிறனால. அப்படி ஒருத்தரும் தனியாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறனால தான் ஒருத்தர் நினைக்கிறான் திருடுனா எனக்கு சந்தோஷம், நான் திருடுறேன். இன்னொருத்தர் நினைக்கிறான் நான் கொலை பண்ண எனக்கு சந்தோஷம், நான் கொலை பண்ணுறேன். இன்னொருத்தர் நினைக்கிறான் நான் சைல்டு அப்யூஸ் பண்ண எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கேட்டீங்க அப்புறம் ஏன் கடவுள் இங்கே வராருன்னு. கடவுள் வர்றது மட்டும் இல்லாமல் கடவுள் சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்காரு. எது சரி எது தப்பு, நீ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நம்ம இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டனால தான் இன்றைக்கி லைஃப்பில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம முன்னாடி கேள்விப்பட்டு இருந்த மாதிரி தான். கடவுள் இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன ஆகுது, நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், என்ஜாய் லைஃப். ஆரம்பத்தில் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பற்றி பார்த்தோம் இல்லையா, கடவுள் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதாங்க சிம்பிள். ஏன்னா வேறு லைஃப் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது. ஸோ கான்செப்ட் இதுதான். ஸோ லைஃப்பை நீ என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் தான் நம்ம எல்லோரும் இங்கே இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நீ கேட்ட மாதிரி எவன் என்ன தப்பு வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட முக்கியமான விஷயம் என்ன, சந்தோஷமாக இருந்தால் போதும். நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யாருக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. லைஃப் இஸ் டூ ஷார்ட், என்ஜாய் எவ்ரி மொமெண்ட். வாழ்க்கைன்றதே நம்ம சாவர வரைக்கும் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக அனுபவிச்சா போதும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் எப்போ வருது, கடவுள் இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது தான். ஸோ இன்றைக்கி உலகத்தில் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஆன்சர் சொன்னார், ஏன் நிறைய தப்பு நடக்குதுன்னு கேட்டோம்னா கலியுகம் அதனால் நடக்குதோ அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஆன்சரும் அதுதான். எதனால் கலியுகத்தில் இந்த தப்பு நடக்குதுன்னா பாகவதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு, கலியுகத்தில் மக்கள் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்துடுவாங்க. ததச்சானு தினம் தர்மம் சத்தியம் சௌச்சம் க்ஷமாதயா காலேன பலினாராஜன் நங்ஷன் தியாகூர் பலம் ஸ்மிருதிஹி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு 12வது காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்தில் ஒரு நாள் போக போக மக்கள் தர்மம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, அவங்களோட ஆயுசாக இருக்கட்டும், கடவுள் மீது நம்பிக்கையாக இருக்கட்டும், முதல் இடத்துல தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு, கடவுள் மீது நம்பிக்கை அது குறையும். இது குறையிறனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எல்லா கெட்ட விஷயமும் நடக்குது. இப்போது நீ கடவுளையே ஏற்றுக்கல, கடவுள் சொன்ன எதையுமே நீ பின்பற்றல, அப்படின்றனால என்ன நடக்குது, உலகத்தில் பிரச்சனைகள் வருது. சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, நீ நான்வெஜ் சாப்பிட்ற மற்ற உயிரினத்தை கொல்ற அப்படின்னா போர் நடக்கும் அப்படின்னு. மற்ற உயிர்வாளிகளுக்கு நீ கஷ்டத்தை கொடுக்குறனா இயற்கை சீற்றங்கள் வரும்னு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கிறத மீறியும் நம்ம பண்ணிட்டு பிரச்சனை மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் தப்பு பண்ணுவேன், ஆனால் கடவுள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. நான் சொசைட்டியில் தப்பு பண்ணுவேன், என்னை ஜெயிலில் பிடிச்சி போடக்கூடாது. ஸோ தப்பு பண்ணுறது நானாக இருக்கிறப்ப ரெஸ்பான்சிபிள் யார்? ஏன் நம்ம கடவுள் அதுக்கு மட்டும் ப்ளேம் பண்ணுறோம்?
கருணை உள்ளம் படைத்தவர். ஸோ அப்போ கவர்மெண்ட் கருணை உள்ளம் படைத்தவங்க, நான் தப்பு பண்ணாலும் அப்போ என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? பட் அரெஸ்டே பண்ணாமல் என்னை திருத்தலாமே. நான் திருடுறேன், நான் ஒரு பேங்க்கில் போய் திருடுறேன், கவர்மெண்ட் என்ன வந்து திருடாதரா, என்னடா தம்பி இப்படி போய் பண்ணிட்டு இருக்கிய, போடா டே போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. கருணை உள்ளம் படைத்தவங்களாக இருந்து நம்ம என்ன சொல்லுவோம்? உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் திருடிட்டு போகிறான், என்ன பண்ணுவோம்? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, சார் ஏதோ தெரியாமல் ஒரு தடவை திருடிட்டான், விட்டுருங்க சார், போயிட்டு போகுது, என்ன எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போட்டோம் சார். அப்படி விட மாட்டோம். ஏன்னா அப்படி விட்டால் என்ன ஆகும்? திருந்த மாட்டான். அவன் என்ன நினைப்பான்? நான் தப்பு பண்ணேன், எனக்கு தண்டனையே கிடைக்கல. ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்றைக்கி எத்தனையோ பேர் சொசைட்டியில் பெருசாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏமாற்றிட்டு ஜாலியாக இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க சமுதாயத்தில். ஏன்னா அவங்கள தட்டி கேட்க ஆள் இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? தட்டி கேட்க ஆள் இல்லை, அதனால் பரவாயில்ல அவன் பண்ணட்டும்னு சொல்ல மாட்டோம். தப்புனா தப்பு. ஸோ அதுக்கு தான் இந்த நெருப்போட எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெருப்பை போய் தொடுறது குழந்தையுடைய தப்பு தான். நெருப்பு ஏங்க சுடாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம பண்ணுற செயலுக்கான விளைவை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் கர்மா. நீங்கள் கேட்டது, இவர் சொன்ன பதில். ஸோ இப்போ கர்மான்னு சொல்லி வந்தோன்னா நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அப்புறம் ஏன் குழந்தைக்கு பிறந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு, என்னங்க தப்பு பண்ணுச்சு, பாவம் பண்ணுச்சுன்னு. அதுக்கான அடுத்த பதில் தான் இன்றைக்கி சயின்ஸ் சொல்லக்கூடிய இது ஆன்சர் கிடையாது. லைஃப் இஸ் டூ ஷார்ட் கிடையாது, லைஃப் இஸ் வெரி வெரி பிக். அதில் இந்த வாழ்க்கை அப்படின்றது தான் ஷார்ட். இதுக்கு முன்னாடியும் நமக்கு லைஃப் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் லைஃப் இருந்திருக்கு, இதுக்கு அப்புறமும் லைஃப் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லைஃப்பில் என்ன பண்ணமோ அதுக்கான ரியாக்ஷன்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில சமயத்தில் உடனடியாக ஃபேஸ் பண்ணுவோம் ரியாக்ஷனை, சில சமயத்தில் லேட்டாக ஃபேஸ் பண்ணுவோம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். உடனே அகப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில விதைகள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நட்டோன்னா 2-3 நாளில் செடி வரும். ஒரு சில விதை வளர்கிறதுக்கு 6 மாதம் கூட ஆகும். இப்போ மாமரம் வேணும்னு வைங்களேன், உங்களுக்கு மாம்பழம் வரணும் அப்படின்னா விதையை விதைச்சு 6 மாதமாக தானாக தான் மாம்பழம் வரும். அதே மாதிரி தான் நம்ம செய்கிற செயலினுடைய ரியாக்ஷன்ஸை நம்ம உடனேவும் ஃபேஸ் பண்ணலாம். சில விஷயங்களில் அது அடுத்த ஜென்மத்துலேயும் வரலாம், அதுக்கு அடுத்த ஜென்மத்துலேயும் வரலாம். எப்போ அந்த ரியாக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதியானவங்களாக நம்ம இருக்கோமோ அப்போ தான் நமக்கு அது கிடைக்கும். ஸோ இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. எப்போ நீ கடவுள் இருக்காருன்றதை ஏற்றுக்கிறியோ, முதல்ல கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்றதை ஏற்றுக்கிறியோ, கடவுள் கிட்ட இருந்து தான் நம்மளும் வந்தோன்றதை தெரிஞ்சுக்கிறியோ, அப்போ தான் நான் யார், கடவுள் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், எதனால் நான் கஷ்டப்படுறேன், நம்ம ஏன் இங்கே இருக்கோம், தப்பு பண்ணனாலும் நம்ம இங்கே இருக்கோம், திருத்திக்கிறதுக்காக இருக்கோம். திருத்திக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கடவுளே வராரு, சாஸ்திரங்கள் கொடுக்குறாரு, பக்தர்கள் அனுப்புகிறாரு. ஓகேவா? திருத்திக்காத வரைக்கும் என்ன ஆகும்? திரும்ப 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 ஜெயிலுக்குள்ளேயே இருக்க மாதிரி திரும்ப 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 இங்கே பிறந்துகிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப தப்பு பண்ண என்ன நடக்கும்? மறுபடியும் கஷ்டம் வரும். ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆன்சர்ஸு சாஸ்திரம் கொடுக்குது. சயின்ஸ்லேருந்து என்ன ஆன்சர்னு பார்த்தோம். இது எதுக்குமே ஆன்சர் கிடையாது. ஏன் ஒருத்தன் கஷ்டப்படுறான்? பை சான்ஸ். ஏன் ஒருத்தன் ஏழை குடும்பத்தில் பிறந்தான்? பை சான்ஸ். நான் எங்கேருந்து வந்தேன்? பை சான்ஸ் கெமிக்கல் பிளாஸ்டட். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா என்னன்ட்டு? ஸோ 2 செஷனுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எது உண்மையிலே குருட்டு நம்பிக்கை. இப்போ ஒருவேளை நீங்கள் இதை மீறியும் இல்லைங்க நான் கடவுளை பார்க்கவே இல்லை, பார்க்காதனால எனக்கு இது இன்னும் இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட, விஞ்ஞானத்திலேருந்து கொடுக்குற பதிலுக்கும் இங்கேருந்து கொடுக்குற பதிலையும் எது ரீசனபிளாக தோணுது? அதில் ஆன்சரே இல்லை. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா அவங்க சொல்கிறதுல எந்த ஆன்சருமே இல்லை. ஏங்க சரிங்க கர்மாவை ஏற்றுக்க மாட்டேன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சரி, அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் தான் என்ன? ஏன் அந்த ஃப்ளைட்டு போய் ஆக்சிடென்ட் ஆச்சு? ஏன் அந்த பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆச்சு? ஏன் பிரிட்ஜு பிரேக் டவுன் ஆகி 10 பேர் நேற்று செத்து போனான்? அதுக்கு சயின்ஸ் என்ன ஆன்சர் சொல்லுது? ஆன்சர் கிடையாது. பட் கர்மான்ற கான்செப்ட் யோசிச்சு பாருங்களேன், ஆன்சர் தெளிவாக அழகாக புரியுது. தப்பு பண்ணால் அதுக்கான ரியாக்ஷன் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நல்லது பண்ணால் அதுக்கான ரியாக்ஷன் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக கடவுள் இருக்காருன்றதை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அங்கே ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னது ஆக்சுவலாக அப்படியே ஆப்போசிட். அவர் சொன்னது கடவுள் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்னு சொல்லியிருந்தார். பார்த்தோம்ல, அப்படி தானே பார்த்தோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிள்னு சொல்லியிருந்தார். ஆனால் இதில் தான் பார்த்தோமா, அதுக்கு முன்னாடி பார்த்தோமா, இதுதான். ஐ பிலீவ் த சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் தெர் இஸ் நோ காட். பட் ஆக்சுவலாக கடவுள் இல்லாமல் நீங்கள் கடவுள் இல்லை, ஃபேட் இல்லை, அடுத்த பர்த் இல்லை, ஹெவன் இல்லை, ஹெல் இல்லைன்னு சொல்லணுன்னா அப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு மண்டையை பிச்சுக்கணும். எப்போ நீங்கள் கடவுள்ன்ற கான்செப்ட் உள்ளே கொண்டு வரீங்களோ அப்போ உங்களுக்கு இது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸுமே தெளிவாக ஆக்சுவலாக அதில் தான் கிடைக்கிது.
ஸோ கடவுள் இல்லைன்னு இருக்காருன்னு சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. ஸோ இதை மீறி யார் அந்த கடவுள், இன்னும் அவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கடவுளை பற்றி இருக்காருன்னு சொல்கிறது என்னங்க? சாஸ்திரத்தில் கடவுளுடைய வீடு எங்கே இருக்குது, கடவுள் பார்க்க எப்படி இருப்பார், நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அவர் பார்த்துருக்கீங்களா, அவர் பார்க்க எப்படி இருப்பார், அவர் குரல் எப்படி இருக்கும், அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன, எல்லாத்த பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கு. டைரெக்டாக நீங்கள் போய் அவரை மீட் பண்ணலாம், அவர் கூட பேசலாம், அவர் கூட விளையாட கூட முடியும். அந்தளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் வி ஹவ் டு ஃபாலோ தட் ப்ராசஸ். அதுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா. சாரி, கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு. ஸோ பிரசாதத்துக்கு போகலாம். அண்ட் பார்ப்போம். இன்றைக்கி எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வரல இன்றைக்கி. பார்ப்போம், அடுத்த வாரம் வந்துட்டு திருப்பி இதே கொஸ்டின் யாரெல்லாம் கேட்க போகிறாங்கன்னு தெரியல. போய் இந்த லெக்சரை போய் வீடியோ பார்த்துக்கோங்கடாது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ வேறு ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்புறமா பிரசாத் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.